துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. 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 ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் 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 அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Hallelujah. 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 Yes. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசு மகராஜாவே கர்த்தர் நீ நல்லவர் 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 நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத, நீர் ஒருவரே பரிசுத்தர் அப்பா. ஓ ரீபா ஷபல வரவலியா குலதியான் சொன்னது துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் ஆண்டவர் அப்பா. எங்களை உண்டாக்கினவர், எங்களை உருவாக்கினவர், தாயின் கற்பத்தில் எங்களை காப்பாற்றினவர் நீர் ஒருவரே. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதற்காக நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமையின் ராஜா, நீர் மகிமையின் ராஜா, உன்னதத்தின் தேவன், மகத்துவமுள்ளவரான என் தேவன் அப்பா, மகத்துவம் உள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவர், மகா பெரியவர். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவர், துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை உண்டாக்கினவரே உமக்கு நன்றி, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீ. எங்கள் வழிகளை அறிந்திருக்கிற எங்கள் தேவன் அப்பா, எங்களுக்கு முன்பாக சென்று அப்பா எங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. வெங்கல கதவுகளை உடைக்கிறவர், இரும்பு தாழ்பாள்களை முறிக்கிறவர். ஹல்லேலூயா. ஒருவரும் திறக்க விடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்ட விடாதபடி திறக்கிறவர். ஹல்லேலூயா. சகல அதிகாரமும் கொண்டவர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு என்னும் இரட்சகர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். எஸ் டாடி. உன்னதமானவரே, நான் விசுவாசிக்கிறேன் இந்த நேரத்தில் தானே அப்பா உம்முடைய நாமத்தை உச்சரிக்கிற, உம்முடைய நாமத்தை துதிக்கிற, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த நேரத்தில் தானே என் தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும் அப்பா. எந்தெந்த இடத்திலிருந்து எங்கெங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி ராஜா, உம்முடைய ஜனங்கள், உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்திலிருந்து இதை கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, என் தேவ மகிமை அவர்களுக்குள் இறங்கும். என் தெய்வீக பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பும். தேவ சமாதானம் அவர்கள் இல்லத்தை நிரப்பும். எஸ்டடி ஹல்லேலூயா. வீடுகள் மகிமையினால, பரிசுத்த பிரசனத்தினால என் தேவனுடைய அளவிட முடியாத அந்த உன்னதமான மகத்துவமுள்ள ஹல்லேலூயா அவர் மகிமை மேலான மகிமை இறங்கும். வீடுகளை நிரப்பட்டும். பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அந்த மகிமை பிரத்யட்சமாக இறங்கும். இந்த நேரத்தில் தானே ராஜா இந்த ஜெபத்தில் எத்தனை பேர் இணைகிறார்களோ, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கெங்கிருந்தெல்லாம் இணைகிறார்களோ, யாரெல்லாம் இதை கவனித்து ஹல்லேலூயா இதை கேட்கிறார்களோ, கடைசி வரைக்கும் இந்த ஜெபத்தில் எத்தனை பேர் இணைவார்களோ அவர்கள் அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அத்தனை பேருக்கும் அப்பா என் தேவனின் விடுதலை கொடுப்பீர் சுவாமி. இந்த இரவு விடுதலையின் இரவாக மாறுவதாக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மகத்துவமுள்ள தெய்வமே, ஹல்லேலூயா. பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை, பில்லி சூனிய ஆவிகளிடத்திலிருந்து விடுதலை, ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மதுபான ஹல்லேலூயா பழக்க வழக்கத்து கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து ஹல்லேலூயா. பீடி சிகரெட் இன்னும் எதையெல்லாம் விட முடியலையோ எல்லாவற்றிலிருந்து விடுதலை இந்த இரவு நேரத்தில் உண்டாகணும் அப்பா. சுவாமி, யாருக்காக ஜெபிக்கிறார்களோ
ஹல்லேலூயா. ஒருவேளை தன் கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, உற்றார் உறவினர்களுக்காக, சகோதரனுக்காக, மாமனாருக்காக, மாமியாருக்காக, இன்னும் மருமகளுக்காக, மருமகனுக்காக, ஹல்லேலூயா, இன்னும் அப்பா ஊழியர்களுக்காக, ஹல்லேலூயா இயேசுவே, யார் யாருக்காகலாம் ஜெபிக்கிறார்களோ ராஜா, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற அந்த நேரத்தில் தானே அந்த ஜெபத்தை என் தேவன் நீர் அங்கீகரிப்பீரப்பா. ஹல்லேலூயா. நீர் காது கொடுத்து கேட்பீர் சுவாமி. ஹல்லேலூயா. எங்கள் ஜெபங்களை கேட்கிற எங்கள் ஆண்டவர், உன்னதத்திலிருந்து மகிமையை பொழிகிறவர் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. மாறாத எங்கள் இன்ப நேசர் நீர். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் மாறாதவர், அவர் என்றென்றைக்கும் மாறாதவராம். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவர், சுவாசத்தை தந்தவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. நேர்த்தியாய் செய்கிறவர் அப்பா. ஹல்லேலூயா. பூமியிலே நடமாடுகிற ஜனங்களுக்கு, மக்களுக்கு, ஹல்லேலூயா, மிருக ஜீவன்களுக்கு எல்லாவற்றிற்கும் ஜீவனை உண்டாக்கினவர், நாசியின் சுவாசத்தை கொடுக்கிறவர் அப்பா. ஹல்லேலூயா. எசப்பா, காற்று எங்கிருந்து வீசுகிறது, அது எங்கே செல்கிறது என்பதை ஒருவனும் அறிய மாட்டான், ஒருவனும் அறிவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல என் தேவனை அறிய ஒருவராலும் முடியாது. என் தேவன் மகத்துவம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர் அவர். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். வேதம் சொல்லுகிறது, அவர் காற்றை தம்முடைய பண்டக சாலையிலிருந்து அவர் புறப்பட பண்ணுகிறவர். அந்த காற்றை ஒரு நிமிஷம் அவர் நிறுத்தினால் முடிந்து போனது. ஹல்லேலூயா இயேசப்பா. ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிடம் இந்த காற்றை என் தேவன் நிறுத்திவிட்டார் என்று சொன்னால் எல்லாம் முடிந்துடும். அப்போ மனுஷனுடைய பெருமை அடங்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இயேசப்பா. ஹல்லேலூயா. பொறாமை, எரிச்சல், கோபம் என்னென்ன கிரியைகள் மனுஷனுக்குள்ள செயல்படுகிறோம் எல்லாம் அடங்கி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இயேசப்பா. உம்முடைய வல்லமை மிக பெரியது சுவாமி. ஆமராஜா, நீர் படைத்திருக்கிற அற்பமான மனுஷர்கள் நாங்கள். ஆமராஜா இயேசப்பா, தகுதியில்லாத எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறீர். இந்த பூமியில் அப்பா நீர் எங்களை தெரிந்து கொண்டபடியினாலே எங்களை இந்த பூமியில் அப்பா ஹல்லேலூயா இயேசுவே உமக்கென்று சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அப்பா நீர் எங்களை தெரிந்து கொண்டீரப்பா. இந்த பூமிக்கு நீர் அனுப்பினீர் சுவாமி. ஆமராஜா, இந்த மாம்சத்தில் நாங்கள் வந்து ஆமராஜா இயேசப்பா, இந்த மாம்சத்தில் இருந்து பிசாசை ஜெயிக்கும்படி, இந்த உலகத்தை ஜெயிக்கும்படி, வியாதியை ஜெயிக்கும்படி, சத்துருக்களை மேற்கொள்ளும்படி நீர் எங்களை அப்பா ஹல்லேலூயா எங்களை தெரிந்து கொண்டு அனுப்பி இருக்கிறீர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி, 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 நன்றி. இதில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய கரம் இந்த நேரத்தில் அமரணும், இயேசுவின் நாமத்தினால எந்தெந்த தேசத்திலிருந்து எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, என் தெய்வீக வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெசிந்தா, கர்த்தருடைய கரம் ராஜா இந்த மகளை தொடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டோனி செல்வி, என் தேவ கரம் இப்பொழுது அப்பா அந்த மகளை தொடட்டும். கரோலின் ஸ்டீபன் மேலே என் தேவ வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமாம், என் சகோதரி மரிய ஜெயா மேலே, குடும்பத்தின் மேலே மகிமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருவேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. நெகேமியா, இம்மானுவேல், என் தேவனுடைய கரம், கர்த்தருடைய கரம் அப்பா அவர்கள் மேலே இறங்கட்டும், குடும்பத்தின் மேலே இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலிதாஸ், என் தேவ கரம், என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ராஜா அந்த குடும்பத்தின் மேல இறங்கணும் அப்பா. ஹல்லேலூயா. இன்னும் பல தேசங்களிலிருந்து இணைகிறீங்க, என் தேவ மகிமை உங்கள் மேல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Holy Spirit, 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 thank you Jesus, thank you Jesus. துதிப்போம். இந்த நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து நாம துதிப்போம். Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you. வழிகளுக்கெல்லாம் அதிகாரியே அப்பா நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிக்கிறோம் அப்பா. பூமியில் இருக்கிற ஜனத்துக்கு அப்பா சுவாசத்தை கொடுக்கிறவராகிய கர்த்தராகிய தேவனை அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். நம்முடைய கையில் அப்பா நமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரை நம்ம துதிப்போம். உம்முடைய பராமரிப்பில் எங்கள் ஆவியை நீங்கள் காப்பாற்றினீங்களே ஏசப்பா. ஆமென். உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. எங்களை உண்டாக்கினவரே அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. கேட்கிற காதையும் காண்கிற கண்ணையும் உண்டாக்கினவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா.
காதை உண்டாக்கினவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்க வழிகளுக்கெல்லாம் நீங்க அதிகாரியா இருக்கிறீங்களே அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை சிருஷ்டித்த மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். எஸ், நாங்கள் துதிக்கிற இந்த வேளையில மகிமை இறங்கட்டும். நாங்க என் தேவனுடைய கரம் இப்பொழுது அதிசயமா இருக்கிறீங்கப்பா. எங்க வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்றீங்கப்பா. அதுக்காக மட்டும் எங்க வாழ்க்கையில நீங்க செய்த ஒவ்வொரு அற்புதங்களுக்காக நன்றி. ஒவ்வொரு நன்மைக்காக நன்றி. ஜீவனை தந்தவரை நாங்க துதிக்கிறோம். ஜீவனை தந்தவர். ஆமென். தயவு பாராட்டினீங்களே அப்பா, நாங்க துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருப்பதற்காக நன்றி. நன்றி. கரங்கள் அப்பா எங்களை கட்டி அணைக்கிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Yes, thank you Holy கண்கள் Spirit. எங்க மேல் நோக்கமா இருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி நன்றி எங்களை வரைந்து வைத்திருக்கிறீர் செலுத்துகிறோம். நிழல் போல எங்க வாழ்க்கையில் இருக்கிறவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். Yes, thank you Jesus. Thank you Jesus. எங்களை விலக்கி பாதுகாக்கிறீங்களே செலுத்துகிறோம் அப்பா. எங்க வாழ்க்கையில நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை அப்பா தாயின் கருவில் அப்பா உருவாவதற்கு முன்னாடியே தெரிந்தெடுத்திருக்கிறீங்க, அழைத்திருக்கிறீங்க ஏசப்பா. இன்றைக்கு அப்பா ஒவ்வொருத்தரையும் தெரிந்தெடுத்து ஜாயின் பண்ண வச்சிருக்கீங்கப்பா. அற்புதங்களை நிச்சயமாக இவங்க பெற்றுக்கொள்வாங்கன்னு சொல்றீங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சமாதானத்தை எங்க இருதயத்தில் தருகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு அப்பா நம்பிக்கையா இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடைக்கல பாறையா இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க கண்மலையே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, எங்களுக்காக யுத்தம் செய்பவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு துணை செய்கிறவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசாரிக்கிறவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதுகாக்கிறீங்க அப்பா. ஹல்லேலூயா. அநேகர் இதுல இணைஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ஸ்ரீலங்கால இருந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃப்ரம் ஸ்ரீலங்கா பிரிய தீபன், ஹல்லேலூயா. ரக்ஷனா, கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அந்தோனி ஜோஸ், கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும். சைமன் ராஜா, என் தேவனுடைய கரம் தொடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கெல்லாம் இருந்து ஜாயின் பண்றீங்களோ உங்களால முடியும்னா நீங்க உங்களுடைய அந்த தேசத்தின் பெயர்களை நீங்கள் போடலாம். அது எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அவங்க பேரை, உங்களுடைய தேசத்தின் பெயரை நீங்க குறிப்பிடுங்க. நாங்கள் பார்க்கிறோம், உங்களுக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் இணைகிறீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. அனிதா சகோதரி மேல இந்த தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முத்துக்குமாரன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும். ஹல்லேலூயா. விஜு மஞ்சு, ஹல்லேலூயா. கெவின், என் தேவ வல்லமை அப்பா அந்த குடும்பத்தின் மேல இறங்கட்டும் அப்பா. உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தர் அறிவார். நான் சொல்லிக்கொண்டே வர பெயர்களை சொல்றேன். ஹல்லேலூயா. உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இந்த ஜெபத்துல இணையறீங்க. என் தேவன் நிச்சயமாக இந்த நாளில உங்களுக்கு ஒரு விடுதலை அவர் தருவாராக. ஹல்லேலூயா. ஜாக்குலின், என் தேவனுடைய கரம் அப்பா அவர்கள் மேல இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரிசில்லா, என் தேவனுடைய மகிமை அவர்களை தொடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சஜி, ஜெகதீஷ், ஆமா இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. மதுபான பிடியிலிருந்து மகனுக்கு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சுனிதா மேல கர்த்தருடைய கரம் இறங்கட்டும், குடும்பத்தின் மேல இறங்கட்டும். ஹல்லேலூயா. ரிபாகாரா தலபா ஷாபலபி யாம் சுனதிபி, முனியப்பன் முனி, என் தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. இயேசப்பா உங்க மேல இறங்கட்டும். சகோதரி ஸ்டெல்லா மேல இறங்கட்டும். சத்யா, நிக்கோல், இயேசுவின் நாமத்துல கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். விஜி, மஞ்சு, கெவின் மேல என் தேவ மகிமை அந்த குடும்பத்தின் மேல காணக்கூடிய பில்லி சூனி ஆவிகள் எல்லாம் விலகி போகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க இணைகிறீர்களோ உங்கள் ஒவ்வொரு மேலும். ஹல்லேலூயா. லலிதா, கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். பால சுப்பிரமணியன் பாலா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டயாஸ் நிமல், என் தேவ மகிமை ஒவ்வொருவரையும் நான் பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெங்களூர்ல இருந்து இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சைமன் ராஜ் ஃப்ரம் பெங்களூர், என் தேவனுடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நெகேமியா இம்மானுவேல் ஃப்ரம் பெங்களூர், என் தேவனுடைய கரம் அப்பா அந்த மகனை தொடட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுபாஷினி பாலு,
ஈரோடுல இருந்து இயேசுவின் நாமத்துல இணைஞ்சிருக்கிறீங்க. தேவ வல்லமை உங்களை தொடட்டும். ஹalleluya. கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஜான்சி, சாராள், ஹalleluya, ஹalleluya. திருமண தடைகள் நீங்கட்டும். Thank you Father, thank you Holy Spirit. இன்னும் ஹalleluya, ஹalleluya. தனுஷ், டேவிட், ஸ்ரீலங்கா, அவங்க பிரபாகரன், கர்த்தருடைய கரம் அவங்க மேல இறங்கட்டும் அப்பா இயேசுவின் நாமத்துல. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். இந்த நேரத்துல மகிமை இறங்கட்டும். உன்னதத்தின் தேவன், மகத்துவம் உள்ளவரான நம்முடைய ஆண்டவர் பாருங்க, மகத்துவம் உள்ளவர். ஹalleluya. யுத்தத்தில் பராக்கிரமசாலி அவர். அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹalleluya. பாருங்க, சமுத்திரத்துல அவங்க என்ன செய்யறாங்க? ஹalleluya. கடல் மேல போறாங்க. கடல்ல வந்து படகுல போய் கொண்டு இருக்கிற பொழுது பாருங்க, இந்த சீசர்கள் எல்லாம் பாருங்க பயப்படுறாங்க. என்ன அப்படின்னா, அங்கே காற்றும் பெரும் புயல் வீசுது, கடல் கொந்தளிக்குது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு என்ன செய்யனே தெரியலையாம். சீசர்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல. அவங்க தவிக்கிறாங்க, புலம்புறாங்க, பயப்படுறாங்க, நடுங்குறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி அவ்வளவுதான் நம்ம மடிந்து போகிறோம், இனி நம்ம தண்ணியில் விழுந்து போகிறோம், நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி கொண்டு இருக்கிற பொழுது திடீர்னு ஒரு நபர் அவங்க மறந்துட்டாங்க. அந்த நேரத்தில் பாருங்கள், அந்த பயம் வந்த உடனே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம கர்த்தரை மறந்துடுறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், அந்த 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 ஒரு பிரச்சனை திடீர்னு வந்த உடனே நம்ம உடனே என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம அதை மறந்து நம்ம புலம்ப ஆரம்பிச்சிடும். நம்ம கூட யார் இருக்கிறா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறதில்லை, நம்ம நினைப்பதில்லை. பிரச்சனைகள் பிசாசானவன் சத்ருவானவன் எப்பவும் கொண்டு வருவானே நமக்கு தெரியாது பாருங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவன் என்ன செய்வானா அப்படின்னா, சிங்கம் போல கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிவான். எப்போ அவனுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அப்போ உள்ளே இறங்கிடுவான். எப்போ அவனுக்கு வழி கிடைக்குதோ அப்போ உள்ளே இறங்கிடுவான். எப்போ ஒரு மனுஷன் அவனுக்கு இடம் கொடுக்குறானோ உடனே இறங்கிடுறான். அப்போ பாருங்க, அப்போ திடீர்னு அவன் தாக்குறான். அந்த இடத்துல கிறிஸ்து இயேசு கூட இருக்கிறாருங்கிறத அந்த கூட இருந்த அப்போஸ்தலர்கள், அதாவது சீஷர்கள் எல்லாம் மறந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் மறந்து அவங்க என்ன செய்கிறாங்க, புலம்புறாங்க இல்லையா. ஐயோ, காற்று இவ்வளோ வேகமாக வீசுது, ஆமாம் புயல் இவ்வளோ வேகமாக வீசுது, ஏன்னா நம்ம இந்த படகுலேருந்து தப்பிக்க முடியாது, நம்ம மாட்டிக்கொள்ளுவோம், அவ்வளவுதான், நான் மடிந்து போகிறோம், அதாவது நம்ம சாக போகிறோங்கிற அளவுக்கு அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இப்போ அவ்வளோ பயம் வர்ற அளவுக்கு அந்த கடலில் அவ்வளோ காற்று வீசுமா அப்படின்னு பார்த்தா சான்ஸ் அவ்வளவுலாம் கம்மி. ஆனால் அந்த நாளில் வீசினது ஏன் அப்படின்னா, அங்கே கிறிஸ்து இயேசு இருந்தார். அவருக்கு விரோதமாக பிசாசு என்ன செய்கிறான், அவன் ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆனால் அவருடைய பிள்ளைகள் பயப்படுறாங்க. ஆனால் அவரோ படகுல அவர் அயர்ந்த நித்திரையில் இருந்தார்னு போட்டிருக்குது. அவர் தூங்கிட்டு இருக்கிறாராம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர் பிரச்சனை கண்டு பயப்படலை. அவர் சமாதானத்தின் தேவன். அவர் சமாதானத்தோடு அமைதியாக இருக்கிறார். அவருக்கு தெரியும், தன்னோடக்குள்ளேருந்து புறப்படுகிற வார்த்தையில ஜீவன் உண்டு என்பதை அவர் அறிவார். நாம் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம அறிஞ்சு கொள்ளணும் பாருங்க, நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே பாருங்க, பிதாவாகிய தேவனுடைய அந்த வல்லமை பெற்றுக்கொண்டவராகவும், பிதா எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் அவருக்கு இருந்தது பாருங்க. ஏசப்பா சொல்றாரு, பிதா என்னை ஒருபோதும் தனியா இருக்க விடுவதே இல்லை, ஏன்னா நான் அவரை எப்பொழுதும் மகிமைப்படுத்துகிறேன், நான் அவரை குறித்து தான் பேசுகிறேன், பரலோக ராஜ்யத்தை குறித்து நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஆக அவர் சொல்றாரு, பிதா என்னை ஒருபோதும் தனியா இருக்க விடுவதே இல்லை. பாருங்க, தனியாக என்னை இருக்க விட ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை கிறிஸ்து இயேசுக்குள்ளேருந்து என்ன வெளிப்படும்னா, அடிக்கடி பிதாவை குறித்து மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். என்ன ஒரு விசுவாசம்னா, அவர் என் கூடவே இருக்கிறார். என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். ஆமாம், நீங்கள் கிறிஸ்து இயேசுவை குறிச்சே தியானித்து அவரை குறிச்சே சிந்தையாக இருப்பீங்கன்னா, கொஞ்ச நாள் உங்களை பார்த்தா கிறிஸ்து இயேசுவை பார்க்கறது போல இருக்கும். உங்ககிட்ட பேசுனா பயங்கரமான ஆறுதலான வார்த்தைகள் வரும். நீங்கள் பேசுனா பிசாசெல்லாம் நடுங்கும். ஏன்னா உங்களுக்குள்ள அந்த பயம் இருக்கிறார். உங்களுக்குள்ள அந்த பயம் போயிடும். உங்களை விட்டு அந்த திகில் உங்களை விட்டு விலகிறோம். உங்களுக்குள்ள விசுவாசமும் நம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் பாருங்க. அப்போ இந்த இடத்துல கிறிஸ்து இயேசு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு அவர் தைரியமாக படுத்திருக்கார். அண்ட சராசத்தையும் படைத்தவர் இந்த நாளிலும் மனுஸ்வரூபமாய் கீழே இறங்கி வந்திருந்தாலும் உன்னதமான அந்த பிதாவாகிய தேவனோடு கூட அவர் இணைந்து இருக்கிறத அவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவர் எழும்புகிறார். எழும்பு என்ன பண்றாரு, அதே காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். ஏன்னா சீஷர்கள் போய் பயந்து போய் அவரை போய் எழுப்புறாங்க. ஐயரே எழுந்திரும், உமக்கு பயமா இல்லையா, கொஞ்சமாக பயப்படுங்க அப்படின்னு சொல்லி சீசர்கள் ஏசப்பாவை பார்த்து சொல்கிறாங்க, உமக்கு பயமே இல்லையா, கொஞ்சமாக பயப்படுங்க, நீங்கள் பாட்டு தூங்கிட்டு இருக்கீங்க, அவ்வளோ தூக்கமாக உங்களுக்கு, அவ்வளோ டயர்டா. ஆக்சுவலாக பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு அவருக்கு நேரமே கிடைக்கல. அவருக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவருக்கு டைம் இல்லை பாருங்கள்.
ஜனங்கள் அவரை சுற்றி 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 வந்துக்கிட்டே இருந்தாங்க. அவருக்கு ஜெபிக்க போகிறது கூட தனியாக பிதாவோடு கூட டைம் கிடைக்காதனால தான் அவர் என்ன செய்ய வனாந்தரத்துக்கு போயிடுவாராம். எங்கிட்டாச்சும் வனாந்தரத்துக்கு போயிடுவார். இரவுல நடுச்சாமத்தில் எழுந்து ஜெபிக்கிறார். இரா முழுவதும் ஜெபிக்கிறார். அதிகாலையில் எழுந்து போய் ஜெபிக்கிறார். ஏன்னா மக்கள் அவரை நெருக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, தேடி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஜனங்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. வல்லமையுள்ள ஒரு தேவன் பாருங்க. அப்போ கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார். நீங்கள் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கிறிஸ்து இயேசு பயப்படலை பாருங்க. அவர் எழுந்தார், காற்றையும் புயலையும் பார்த்து இறையாது அமைதலாயிரு அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு உடனே காற்றும் கடலும் கீழ்ப்பட்டது. அது அமைதலானாலும் அது கீழ்ப்படி தான். அங்கே உள்ள சீஷர்கள்லாம் பார்க்குறாங்க. இருந்து அவரை கூட அந்த சீஷர்கள்லாம் பார்த்துட்டு அவங்க அப்படியே நடுங்கிறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு அதிகாரம்? இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை நான் பார்த்ததில்லை. இது எப்படிப்பட்ட ஒரு அதிகாரமாக இருக்கிறது? அவர் சொல்லுகிறாரு, அதுவும் காற்றும் கடலும் அப்படியே கீழ்ப்படுகிறது. கவலைப்படாதுங்க. உங்கள் பிரச்சனையை உங்கள் தலையை தாண்டி மேலே விடவே மாட்டார் ஆண்டவர். ஆமாம், உங்கள் பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய போராட்டம் உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக வரட்டும், எப்படி உங்களுக்கு எவ்வளோ விரோதமாக எத்தனை பேர் உங்களுக்கு பில்லி சூனியம் வைக்கட்டும், ஆமாம், எத்தனை பிசாசுகள் எழுந்து வந்தாலும் உங்கள் கூட உங்கள் படகுல இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் கூட இந்த நேரத்தில் கிறிஸ்து இயேசு இருக்கிறார் என்பதை நான் ஆழமாக உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இப்பொழுது நீங்கள் ஒருவேளை இதை நீங்கள் வீடுகளில் இருந்தோ இல்லை ஏதோ டிராவலில் இருந்தோ எங்கேயோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் டிராவலில் இருப்பீங்கன்னா உங்கள் கூட அவரும் நடந்து வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் வாகனத்தில் இருப்பீங்கன்னா உங்கள் கூட அவரும் வாகனத்தில் இருக்கிறார். நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்கன்னா உங்கள் கூட அவரும் வீட்டில் இருக்கிறார். நீங்கள் படுக்கையில் உங்கள் கூட படுக்கையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் அருகிலே என் இயேசு இருக்கிறார். அவர் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகி போகவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம பயந்து புலம்பணும் அப்படின்னு கிடையாது. நாம துதிக்கணும். அவரை துதித்து கொண்டே இருக்கணும். அவருக்கு பிரியமானது அதுதான். ஹல்லேலூயா. என்னுடைய ஊழியத்தில் நான் அதிகமாய் பார்த்தது அதுதான். அவரை துதித்து கொண்டே இருக்கிற பொழுது ஹல்லேலூயா, தேவன் அற்புதமான காரியங்களை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம துதிக்கணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆக அவரை துதித்து கொண்டே இருங்க, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. தாவீதை பாருங்க, அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு காரியம் தேவைப்படுது, அவனுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா, ஒரு காரியத்தில் வெற்றி அடையணும், ஒரு யுத்தத்தில் ஜெயத்தை பார்க்கணும், அவனுடைய குடும்ப சூழ்நிலைகள், அவன் பிரச்சனைகள் மாறணும், அவன் தன்னுடைய பலவீனத்திலிருந்து விடுதலை ஆகணும், எதுவாக இருந்தாலும் சரி, அவன் அதுக்கு முன்பதாக முதலாவது செய்வது அவரை துதிக்கிறது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது. அவரை சந்தோஷப்படுத்துறான் பாருங்க. நாம உடனே எடுத்தோடனே நான் ஜெபிச்சுட்டேன் பயங்கர நீங்கள் மணிக்கணக்காக ஜெபிங்க, அதில் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபாஸ்டிங் இருங்க, என்ன வேணும் பண்ண. ஆனால் அவரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளில் ஆவியானவர் இந்த ஆரம்ப நேரத்தில் இந்த ஜெபத்தில் ஆரம்பத்தில் என் ஆவியானவர் இதைத்தான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறார். நாம் துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நம்ம துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அவருடைய நாமத்தை இப்போ மகிமைப்படுத்த அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கணும். அந்த சந்தோஷம் எப்படி உருவாகும்னா, நாம் அவரை துதிக்கிற பொழுது. பரலோகத்தில் பரிசுத்தர் பரிசுத்தர் என்கிற ஒரே வேர்டோட அங்கே இருக்குது. ஆனால் இந்த பூமியில் மனுஷர்களுக்கு தான் நிறைய காரியங்களை சொல்லி நமக்கு துதிக்கக்கூடிய அதிகாரத்தாண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பல விதங்களில், பல வர்ணங்களில், பல ஸ்டைலில் ஆண்டவரை நம்மளால் எப்படி போற்றி உயர்த்தணுமோ அப்படி நம்ம என்ன செய்யணும்? உயர்த்தணும். அவருடைய செய்கைகளை, அவருடைய கிரியைகளை, அவருடைய படைப்புகளை, அவர் அன்றாடம் நம்மை நடத்துவதை நாம் சொல்லி நாம் துதிக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. துதிக்கிற பொழுது உங்கள் சங்கிலிகள் அறுபட்டு போகும். துதிக்கிற பொழுது உங்கள் கட்டுகள் உடைக்கப்படும். துதிக்கிற பொழுது தான் பிசாசுகள் உங்களை விட்டு விலகும். நீங்கள் துதிக்கிற பொழுது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் கதவுகள் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரவிடாதபடி பிசாசானவன் தடை செய்து வைத்திருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய பூட்டை வாங்கி போட்டிருந்தாலும் சரி, அது தானா உடைந்து விழுந்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அவங்க அடிச்சு தொழுமரத்தில் கட்டி வச்சு சங்கிலினால் கட்டி வைத்திருக்கிறாங்க. அவங்க ஒன்றுமே செய்யலை. அவங்க பாருங்க, இதை அறிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? அதிலிருந்து விடுதலை ஆவதற்கு அவங்க முதலாவது பண்ணது துதிக்க ஆரம்பித்தாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் துதித்து ஜெபித்தார்களாம். அப்பொழுது அவர்கள் கைகளில் இருக்கிற சங்கிலிகள் எல்லாம் தானாய் களவுண்டு போனது. அறுபட்டு கீழே விழுந்துருச்சு. சிறைச்சாலை தானா திறக்க ஆரம்பிச்சு, அந்த இடமே அதிர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. 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 தேவன் வல்லமை உள்ளவர். நாம் துதிக்கிற போது நாமத்தை மகிமைப்படுத்த நம்ம பழகி கொள்ள வேண்டும். இந்த நாளில் ஹல்லேலூயா, உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை அப்படின்னு சொன்னால், இந்த விடுதலை தேவைப்படுகிற நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள்
துதிக்க பழகி கொள்ளுங்கள், துதியுங்கள், நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தெய்வ சமூகத்தில் வந்து உட்கார்ந்திருந்து நாம் புலம்பக்கூடாது, நாம் துதிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். இப்போ நம்ம என்னோடு கூட சேர்ந்து நம்ம துதிங்க. தேங்க்யூ ஃபாதர். தாய் மகிமை உங்களை தொடட்டும். அநேகர் நீங்கள் இணைந்து கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அந்த ஜெபத்தில் இணைவதற்கு அநேகர் அற்புத அடையாளங்களை இந்த ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிறாங்க. அநேக இடங்களிலிருந்து சாட்சி, அநேக தேசங்களிலிருந்து சாட்சிகள் உருவாகி வருகிறது. இந்த சனிக்கிழமை இரவு ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது அற்புத அடையாளங்கள் நடந்து அநேகர் என்ன செய்கிறாங்க, அதுக்குரிய சாட்சிகளை என்னிடத்துல சொல்கிறாங்க. மிகுந்த ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ கர்த்தர் நடத்துகிறார். அவர் நேசிக்கிற ஒருவரையும் அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். ஒருவருக்காக ஒருவர் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு வாரத்தை நம்ம சுமக்கணும் தான் வேதம் சொல்லுகிறது. நாம் ஒன்று கூடி ஜெபிக்கிற பொழுது நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஜெபிக்கலாம், நாங்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். பாருங்கள், ஹல்லேலூயா. நம்ம அப்படி மகிமைப்படுத்த அந்த வல்லமையானது நாம் ஒன்று கூடி நம்ம ஜெபிக்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பொழுது தேவ வல்லமை உங்கள் வீடுகளிலே நீங்கள் இருக்கிற இடத்துல என் தேவ வல்லமை இறங்கும். ஹல்லேலூயா. எனக்கு பிடித்த அதே அநேகம் ரொம்ப பிடிச்ச அவர் வீட்டுக்குள்ளே கடந்து வந்தார் பாருங்க. ஹல்லேலூயா. பூட்டப்பட்ட அறைக்குள்ளே பயந்து போய் இருக்கிறாங்க சீஷர்கள் எல்லாரும், இல்லையா? அவர் இயேசுவை பிடித்து கொண்டு போனதுக்கப்புறம் ஆனால் அந்த இடத்துல பயந்து போய் அவர் மரித்து போனார். இனிமேல் அவ்வளவுதான், அவரை கொலை செஞ்சுட்டாங்க. இனிமேல் நம்மளை என்ன செஞ்சிருவாங்க, அதுபோல் நம்மளையும் கொலை செய்து விடுவார்களோ, ஏதாவது செய்து விடுவார்களோ என்று பயந்து இருந்த அந்த சீஷர்கள் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள, அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். இந்த நேரத்தில் அவர்களை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில அவன் நெருக்கங்கள் இருக்கலாம், நீங்க பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருக்கலாம். என் வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில சமாதானமே இல்லை, ஐயோ என் எதிர்காலம் என்ன ஆகும், என் பிள்ளையுடைய எதிர்காலம் என்னமாகுமோ, ஐயோ என் கையில் வருமானங்கள் இல்லை, நான் கடன் பாரத்தில் சிக்கி இருக்கிறேன், நான் போராடி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லுவீங்கன்னு சொன்னால், என் இயேசு இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலிருந்து சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். சமாதானத்தின் தேவன் எப்படி ஏசப்பா அமைதலா அந்த படகுல இருந்து அவர் அமைதலா படுத்திருந்து அந்த வார்த்தையை விசுவாசத்தோட தேவன் மேல் வைத்த அந்த விசுவாசம், என்னை பிதா அனுப்பி இருக்கிறார், அவருடைய காரியங்களை நான் செய்கிறேன், ஆக நான் பயப்பட மாட்டேன். அவருக்கு விரோதமாக, ஏசப்பாவுக்கு விரோதமாக எவ்வளவோ எழும்புனாங்க, மனுஷர்கள் அவன் ஏவி விட்டான். ஆனாலும் ஏசப்பா சொன்னார், என் நேரம் இன்னும் வரவில்லை, என் நேரம் வருவதற்கு முன்பதாக எவனுக்கு என் மேல் அதிகாரம் கிடையாது. இல்லையா? பிலாத்து சொல்கிறப்போ கூட உன்னை கொல்வதற்கும் உன்னை விடுவிப்பதற்கும் எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறான். ஆனால் ஏசப்பா சொல்கிறார், இல்லை இல்லை இல்லை, என் பரச்சிலிருந்து ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனுக்கும் என் மேல் அதிகாரம் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், ஒரு பிசாசுக்கும் ஒரு மனுஷனுக்கும் உங்க மேல் அதிகாரம் கிடையாது. அதில் பரச்சிலிருந்து அதிகாரம் கொடுத்தால் ஒழிய உங்களை தொடுவதற்கு எந்த சத்துருக்களுக்கும் அதிகாரம் கிடையாது. ஆக நீங்க பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பட்டும். இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம், அப்படி நாமத்தை துதிக்கிறோம். என்னோடு சேர்ந்து ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் துதிக்க போறீங்க? ரீமா கரதலபா ஷக்கல தியாத்துனதிவி துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற நம்முடைய ஆண்டவரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை யாரெல்லாம் துதிப்பது வேதம் சொல்லுகிறது, மாம்ச தேகமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பார்களாக. ஹல்லேலூயா. தூதர்கள் துதிக்கணுமா அவரை? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் அவரை துதிக்கணுமாம். மீட்கப்பட்டவர்கள், அவரால் மீட்கப்பட்டவர்கள் அவரை துதிக்க வேண்டுமாம். நீதிமான்கள் துதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் அவரை துதிக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, துதியில மிகப்பெரிய காரியங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம். சங்கீதக்காரன் 109:30 சொல்லுகிறான், அநேகர் நடுவில் அவரை புகழுவேன். எல்லார் மத்தியில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்களா? நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு அவரை மகிமைப்படுத்துகிறோம்னு தெரியல, இல்லையா? ஜனங்களுக்கு முன்பதாக, மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக நாம கிறிஸ்து இயேசுவை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். யோசேபாத் ராஜா பாருங்க, அந்த அரசன் ஆமாம், அந்த தேவனுடைய மக்களை அழகாக ஒரு இதில் வழி நடத்துகிறான், இல்லையா? தான் ஜெயிக்க வேண்டும், அவன் அந்த போரில் வெற்றி அடைய வேண்டும். ஆனால் அவனுக்கு தேவன் என்ன கட்டளையிடுறார் அப்படின்னா, துதிக்கிறவர்களை முன்னாடி கொண்டு நிறுத்து. நீ இந்த யுத்தத்தில் நீ ஜெயிக்கணும் அப்படின்னா நீ என்ன செய்ய? யோசை பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ துதிக்கிற வீரர்களை. இப்படி நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய இராணுவத்தை அதுக்கு முன்னாடி நின்று ஒரு பெரிய கொயர் குரூப், அதாவது பாட்டு பாடுற குரூப் வழி நடத்திட்டு போகுது, இல்லையா? ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ஜஸ்ட் அவங்க என்ன செய்ய போறாங்க? துதிக்கிறாங்களாம்.
அது என்னது? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதியுங்கள். இந்த வார்த்தையை தேவனே என்ன செய்கிறாரு? யோசேப்பாத்திட்ட சொல்றாரு, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நீ என்ன செய்? துதிச்சுக்கிட்டே போ. உன் சத்துருக்கள் என்ன ஆவாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு அவனே அங்கிட்டு செத்துறான். ஒருத்தர் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசுகள் இருக்கு பாருங்க, அது அதுகளுக்குள்ளே அடிச்சுட்டு விழுந்துடும். நீங்க துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க அதுகிட்ட போய் ஏத்து போராட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பாடு உட்கார்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிச்சுக்கிட்டே இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. பிரச்சனை என்னவா இருந்தாலும் சரி, இயேசுவே இந்த நேரம் நீர் எனக்கு தந்திருக்கிறீர், ஹல்லேலூயா. என் போராட்டங்கள் எவ்வளவாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே இந்த நேரத்தை நான் உம்மை துதிப்பேன். இது துதிக்கும் நேரம், இது உம்மை ஆராதிக்கும் நேரம். ஒரு நேரத்தை கொடுத்து நீங்க துதிச்சு பாருங்க. இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் ஒருவர் அடித்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. அடித்து அவர்களே அழிந்து போவாங்கன்னு இருக்கு. Thank you Holy Spirit. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. மகத்துவமுள்ள தெய்வமே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இதில் எத்தனை பேர் இணைந்து இருக்கிறார்களோ, எத்தனை பேர் அப்பா இந்த ஜெபத்துல இணைகிறார்களோ, இயேசுவே உங்க வல்லமை இந்த நேரத்துல இறங்கட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் 48:1 சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, கர்த்தர் பெரியவர், அவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர், அவர் துதிக்கு பாத்திரர், அவர் ஒருவரை தகுதியுள்ளவரா. இயேசுவே நீர் ஒருவரே தகுதியுள்ளவர். அப்போ உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்குவேன் என்று சொன்னீங்களப்பா. 2-3 பேர் என் நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற பொழுது அவர்கள் மத்தியில் இறங்குவேன் என்று சொன்னீரப்பா. இப்பொழுதே ராஜா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ராஜா, என்னோட இணைகிற இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள் மறையணும், பலவீனங்கள் நீங்கி போகணும், பிசாசுகள் விலகணும், சத்துருக்கள் நடுநடுங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரீபாக்காரதலவா ஷீபிலியான் சொன்னதிபி. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற என் கால்களை மான் கால்களைப் போல மாற்றுகிறவர், உன்னதமானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். என்னை தெரிந்து கொண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தாயின் கருவில் என்னை முன் குறித்தவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் ஒவ்வொரு மனுஷர்களையும் தெரிந்து கொண்டீரே அப்பா. கரவல் ஆடுகளின் பின்னால் தெரிந்த தாவீதை இசப்பா நீர் உம்முடைய ஜனமாக யாக்கோபை, ஹல்லேலூயா அப்பா, உமக்கு சுதந்திரமாக இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக நீர் அழைத்து கொண்டு வந்தீரப்பா. ஹல்லேலூயா. யாக்கோபை தமக்காக தெரிந்து கொண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாக்கி கொண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே உம்மை நான் துதிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா, உபத்திரவத்தின் குகையிலே என்னை தெரிந்து கொண்டீரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். மறுபடியும் சொல்லுங்க, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே நாங்கள் துதிக்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தவர், அவர் பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் அந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும். கிறிஸ்து இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகள் ஹல்லேலூயா ஒவ்வொருவரையும் அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். அவர் பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறார். உங்க பெயரை சொல்லி அவர் அழைப்பாருங்க. ஹல்லேலூயா. அவருக்கு உங்க பெயர் தெரியும் பாருங்க, உங்க பெயர் சொல்லி அவர் அழைப்பாராம். நீங்கள் தூங்கி கொண்டு இருக்கிற பொழுது உங்களை சொப்பனத்தில் அழைக்கலாம், அமர்ந்திருக்கிற பொழுது ஜெபிக்கிற வேளையில உங்கள் காதுகளில் அந்த அழைக்கும் சத்தம் கேட்கலாம். அவர் பெயர் சொல்லி அழைப்பார். அவர் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக என்னுடைய சாட்சி நேரத்தில் நான் சொல்வது உண்டு. ஆமாம், நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எல்லாரும் சொல்கிறாங்க நீர் பெயர் சொல்லி அழைப்பீர்னு சொல்கிறாங்களே, என்ன பெயர் சொல்லி அழைப்பீங்களா? என்னை ஒருக்கா பெயர் சொல்லி அழைங்க பார்ப்போம், என்னை பெயர் சொல்லி அழைங்கன்னு சொல்லி நான் சொன்ன பொழுது கர்த்தர் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். ஹல்லேலூயா. அதிகாலையில் நான் படுத்து தூங்கிட்டு இருக்கிற பொழுது ஆமாம், என் இயேசு என்னை அழைத்தார். மைக்கேல் மைக்கேல் அப்படிங்கிற சத்தம் கேட்குது. எங்க இருந்துப்பா அந்த சத்தம் கேட்குது? காலையில் 5:30 மணி இருக்கும். என் பெயரை சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டாருங்க. ஆச்சரியமா இருந்தது. என்னோட மனைவி அவங்கள எழுந்து பார்க்குறேன். அவங்கள அப்போ மூத்த பாப்பா ஆமாம் சின்ன குழந்தையா பெட்டில் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள பார்க்குறேன், அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. என் மனைவி என் பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் ஹாலுக்கு வர்றேன், வெளியில் வரேன் அப்படின்னா என்னோட மாமனார் அன்றைக்கு என்னோட கூட இருந்தாங்க. ஒருவேளை அவங்க என்னை கூப்பிட்றாங்கன்னு சொல்லி அங்கே பார்க்குறேன், அவங்களும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை வீட்டுக்கு வெளியில் யாராச்சும் ஒருவேளை இந்த அதிகாலையில் என்ன யாரும் கூப்பிடுறாங்களோ அப்படின்னு சொல்லி கதவை திறந்து வெளியில் பார்க்குறேன், வெளியே யாருமே இல்லை. எனக்கு அப்படியே ஒரு குழப்பம், ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது. யார் கூப்பிட்றா? இவ்வளவு தெளிவா என் காதுகிட்ட அவ்வளோ அழகாக அந்த சத்தம் கேட்டுச்சு. ஒரு சத்தம் என் காதுகிட்ட கேட்டுச்சு பேரை சொல்லி. அதுக்கப்புறம் தான் இருதயத்தில் ஆவியானவர் நிரப்பி அவர் சொன்னார், உன்னை நான் தான் அழைத்தேன் அப்படின்னு சொல்லி. அவர் பெயர் சொல்லி அழைக்கிறவர், பெயர் சொல்லி அழைக்கிற உங்க பெயரை சொல்லி அழைப்பார். ஆண்டோட கேட்டு பாருங்க, ஏசப்பா என் பெயரை சொல்லி என்னை கூப்பிடுங்க, ஏசப்பா என்னை பெயர் சொல்லி அழையுமாப்பா. அவர் பெயர் சொல்லி அழைக்கிறவர்.
ஆமென். நம்முடைய பெயர்கள் எல்லாம் அங்கே ஜீவ புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்கிறார். உங்கள் பெயர்கள் எல்லாம் இதை கவனித்து பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. என் கர்த்தருடைய ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் ஆண்டோட இல்லைன்னா நீங்கள் இந்த ஜூம், இந்த யூடியூப்பில், இந்த ஃபேஸ்புக், இந்த ஜூமில் நீங்கள் வரவே மாட்டீங்க. இதை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தைரியமா இருங்க. உங்களை பெயர் சொல்லி அழைக்கும் தேவன். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அந்த தேவனை நம்ம துதிப்போம். அப்பா, ஒருவரையும் வெக்கப்பட்டு போக விடாதபடி தலை நிமிர பண்ணுகிற தேவன் அப்பா நீங்க. இயேசுவே, இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. தேவ கிருபை இந்த நேரத்தில் ஒவ்வொரு மேலும் வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. மகிமை இறங்கணும். நான் ஜெபிக்கிற பொழுது, இந்த வார்த்தையை பேசுகிற பொழுது அப்பா, கேட்கிற ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை இறங்கும். அற்புதம் என்பது ஏதோ நம்ம அற்புதத்துக்காக சொல்லி ஜெபிக்கிறப்ப மட்டும் கிடையாது. ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிற பொழுது தானா விடுதலை வந்துடும். அந்த வார்த்தையை நீங்கள் ரசித்து கேட்பீங்க பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. இப்போ நம்ம பாருங்கள், இப்போ நம்ம ஊர்லேருந்து உங்கள் சொந்தக்காரங்க வர்றாங்க, இல்லைன்னா தூரத்து தேசத்து யாராவது ஒருத்தவங்க வர்றாங்க, உங்களை பார்க்க வந்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவங்க சொல்கிற கதையை கேட்பீங்க இல்லையா? அங்கே இப்படிலாம் நடந்தது, இப்படி நடந்துச்சு. அந்த இதை கேட்குறப்ப உங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும் பாருங்க. ஏதோ நீங்கள் அந்த நாட்டுக்கு போன மாதிரி, அவங்க சொல்கிற அந்த இடத்துல நீங்கள் போய் நிற்கிற மாதிரி அவங்க அவ்வளோ அழகாக. அப்போ பாருங்கள், நம்ம தேவனை துதிக்கிற பொழுது, அவரை ஆராதிக்கிற பொழுது, அவர் மேலே விசுவாசத்தோடு நின்று, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் கூட இருக்கிறார், இப்பொழுது என் அருகில் இருக்கிறார், என் சத்தத்தை அவர் கேட்பார், என்னைக்கு விடுதலை கொடுப்பார், நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்களாக நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த நேரத்தில் என் தேவனுடைய கரம் உங்க மேல இறங்கட்டும். ஹல்லேலூயா. உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும், உங்கள் முடிச்சுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா. பிசாசானவன் தந்திரமாக அவன் சுற்றி திரிகிறான். இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கிறது அப்படின்னா, இந்த நாட்கள் மிகவும் பொல்லாதத ஒரு நாட்களாகத்தான் இருக்கிறது. தேவ ஜனங்கள் நாம் என்ன செய்யணும்? மிக ஜாக்கிரதையாக நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? நாம் இருக்க வேண்டியிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சகோதரி, உங்கள் கணவர் ஒரு தவறான ஒரு உறவில் இருக்கிறாங்க. இதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் கணவர் ஒரு தவறான உறவில் அவங்க இருக்கிறாங்க. ஆவியானவர் இந்த நேரத்தில் அது ஏவுகிறார். ஆமாம், நீங்கள் எவ்வளவோ நீங்கள் சொல்லிட்டீங்க, பல காரியங்கள் நீங்கள் போராடி பார்த்துட்டீங்க, முடியலை. அந்த தவறான உறவுலேருந்து என் தேவன், என் இயேசு ஒரு கணவரை அதிலிருந்து விடுதலையாக்குகிறார். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி அந்த விபச்சார பாவத்தில் உங்கள் கணவர் சிக்குவது இல்லை. என் கிறிஸ்து இயேசு விடுதலை கட்ட வீழ்கிறார். ஹல்லேலூயா. இச்சையின் ஆவிகள் அழிக்கப்படுகிறது. விபச்சார ஆவி அழிக்கப்படுகிறது. அந்த மனுஷனுடைய சரீரத்தில் உருவாகிற அந்த விபச்சாரம், அந்த இச்சையை உருவாக்குறதுன்னு ஒரு ஆவி உண்டு. அந்த பொல்லாத பிசாசு அவரை விட்டு விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் அவுட். இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. பொல்லாத ஆவிகள் விலகட்டும். விபச்சாரம். நான் வார்த்தை பேசுகிற பொழுது இந்த நேரத்தில் தானே வல்லமை அந்த மகனை தொடட்டும். கண்ணீரோடு நிற்கிற உங்களுக்கு என் இயேசு விடுதலை கொடுக்கிறார். கவலைப்படாது. இந்த நாட்கள் அதிகமாக இந்த ஆவி கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற அநேக குடும்பங்களை கெடுக்கும்படி, பிரிவினைகளை கொண்டு வரும்படி. ஹல்லேலூயா. பாருங்க, உண்மையா ஒரு மனைவி நம்பி, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு அவங்க என்ன செய்யறாங்க? தன் கணவர் மேல நம்பிக்கை வைத்து இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணுகிற பொழுது அந்த பெண்ணால் தாங்க முடியாது. அது மிகவும் வேதனையாக உள்ள ஒரு காரியம் பாருங்க. ஆனால் கர்த்தர் நினைத்தார்னா அதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அந்த இருதயத்தை மாற்ற அவரால் முடியும். அந்த கேடான இருதயத்தை மாற்ற முடியும் பாருங்க. இயேசு இந்த நேரத்தில் ஹல்லேலூயா அந்த மனுஷனுடைய இருதயத்தை மாற்றுவாராக. கல்லான இருதயத்தை எடுத்து போடும் அப்பா, கேடான எண்ணங்களை எடுத்து போடும். ஹல்லேலூயா. தாவீது சொன்னது போல உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். சங்கீதம் 51 பார்க்கிறோம். அந்த உணர்வுள்ள இருதயம் எசப்பா இந்த நேரத்தில் இறங்கட்டும். யாருக்கெல்லாம் அந்த உணர்வுள்ள இருதயம் இல்லையோ, ஒருவேளை இன்னும் அநேகர் தன்னுடைய குடும்பத்திற்கு, தன் கணவருக்காக, தன் மனைவிக்காக, தன் பிள்ளைகளுக்காக, ராஜா இப்படிப்பட்ட ஏதோ ஒரு அருவருப்புல அப்பா பிள்ளைகள் சிக்கி இருப்பாங்கன்னு சொன்னான், குடும்ப நபர்கள் சிக்கி இருப்பாங்கன்னு சொன்னான். அதிலிருந்து என் இயேசு நீர் விடுதலை கொடுப்பீர்கள். இந்த நேரத்தில் என்னோடு ஜெபிங்க. எத்தனை பேர் என்னோடு இணையறீங்க? இந்த நேரத்தை ஜெபிச்சு பாருங்க. அந்த வார்த்தையை பேசுகிற அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து சொல்றப்போ அந்த காரியத்தில் உங்க குடும்பத்தில் யாராச்சும் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி பிரச்சனை இருப்பாங்கன்னு சொன்னா, அந்த நேரத்தில் தான் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா, நீங்க என்னிடத்துல பேசுங்க, நான் நம்புறேன்னு சொல்லி விசுவாசத்தோடு நீங்க அந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று பாருங்க. ஏன்னா ஆவியோட ஏவுதலின்படி அந்த காரியங்களை நான் சொல்லுகிறேன். அந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக விடுதலை என் ஆண்டவர் தருவார்.
தருவார். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால தான் எல்லாமே ஆகும் பாருங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. தேவ மகிமை இந்த நேரத்தில் இறங்கட்டும் அப்பா, ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். தேவ கிருபை இந்த நாளில் அதிகமாக ஊற்றப்படணும் அப்பா. இதில் இணைகிற ஒவ்வொருவரும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ளட்டும். ஓ ரீமா காராதலபா ஷாபலா பரியான் சொன்ன தேவி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. வல்லமையுள்ள தேவன் பாருங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் மிகப்பெரியவர், மிகப்பெரியவர். இயேசுவே, உங்கள் வல்லம் இந்த நேரத்தில் இறங்குவதற்காக நன்றி. அமராஜா, உங்களுடைய மகிமை இறங்குவதற்காக நன்றி அப்பா. இயேசுவே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது நீ சூழ்ந்திருக்கிறீர், உமக்கு நன்றி. ஹாலே லூயா, ஹாலே லூயா. வேதத்தில் சப்பா நீங்கள் சொன்னீங்களே, கேட்க செவி உள்ளவன் கேட்க கடவன். எவன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தன் இருதயத்தில் அவன் எனக்காக ஆண்டவர் பேசுகிறார் என்று ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவன் அதை ஏற்றுக்கொள்ள, அது அவனுக்குரியதாக மாறுகிறது. ஆசீர்வாதம் அவனுக்குரியதாக மாறுகிறது. ஹல்லேலூயா. எவன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தை அசட்டை பண்ணுகிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே அது செயல்படாதே போகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் பேசின அந்த சமாதானமானது அது மீண்டும் பேசினவருக்கே அது வந்து சேருமா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஏசப்பா, இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏசப்பா, நீ நீதியின் ராஜா, சாலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. ஆமாராஜா. ஏசப்பா, இப்பொழுதே நான் பேசுகிற அந்த நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் சமாதானம் இறங்கட்டும், சமாதானம் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற அந்த நேரத்தில் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த சமாதானம் இறங்கட்டும். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவார், நசுக்கி போடுவார், அவர் நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில் போராடிட்டு இருக்கிற அத்தனை பிசாசுகளும் நசுக்கப்படும். இப்பொழுது சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறும் இயேசுவின் நாமத்தினால். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன். இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கொஞ்ச நேரம் ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். ஹல்லேலூயா. எவ்வளோ நேரம் நம்ம துதிகளை குறித்து சில காரியங்களை வச்சு பேசி கொண்டாலும், ஆமாம், இதற்கென்று இந்த சனிக்கிழமைக்கென்று ஜனங்களிடத்தில் அப்பா, இதில் இந்த யூடியூப்பில் இணைகிற ஃபேஸ்புக் மூலமா பார்க்குற அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்தியை கொடுக்கட்டும், என்ன வார்த்தையை கொடுக்கட்டும் என்று நாங்கள் செபித்து அவன் எடுத்த பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தை இந்த நேரத்தில் கர்த்தர் சகோதரி மூலமாக உங்களிடத்தில் அவர் பேசுவார். அவன் வார்த்தையை ஆழமாக கேளுங்க. மீண்டும் நான் அதுக்கு பிற்பாடு தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். விடுதலைக்காக நாங்கள் ஜெபிப்போம். நாங்கள் இணைஞ்சு விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுவீங்க. ஆமாம், என்னென்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, உங்களுக்கு என்னென்ன விண்ணப்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டுமோ அப்படி எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, யூடியூப்பில் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நிச்சயமாக அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். கர்த்தர் உங்களோட கூட பேசுவாராக. ஆமென். உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வேத வார்த்தை என்ன அப்படின்னா, யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இதுதான் தேவன் இன்றைக்கு நமக்காக கொடுத்துருக்கிற வேத வசனம். நாம் இதை தியானிக்க போகிறோம். இதற்கு முன்னாடி உள்ள வசனம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், அடிக்கடி பயன்படுத்துகிற வசனம். அது என்ன அப்படின்னா, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன் அப்படிங்கிறாரு. அவருடைய நாமத்தினால எதை கேட்டாலும் நமக்கு செய்வாராம். நம்ம சும்மா ஏதாவது ப்ரேயர் பண்ணும்போது, எப்போ ஜெபிக்கும் போதும் லாஸ்ட்டில் நம்ம சொல்கிறது, ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே அப்படின்னு சொல்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய நாமத்தில் கேட்கும்போது நான் செய்வேன்னு சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையினால தான் எல்லா ஜெபத்துலேயும் கடைசியில் நம்ம இதை சொல்லுகிறோம். ஆனால் இதுக்கு அடுத்த வசனத்தில் தேவன் போட்டிருக்கிற வார்த்தை தான் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிற வார்த்தை. என்ன அப்படின்னா, நீங்கள் என்கிட்ட அன்பாக இருந்தீங்கன்னா அவர் சொல்லுகிற எல்லாவற்றையும் நாம் கேட்கணும் அப்படிங்கிறது. நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்களை பார்க்க போயிருந்தேன். அவங்க ரொம்ப சோகமாக, மனசெல்லாம் ஒரு கவலையோடு, அவங்கள ஃபேஸை பார்த்த உடனேயே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு நான் மெதுவாக உட்காந்து கேட்க ஆரம்பிக்கும்போது அவங்க பொண்ணை பற்றி அவங்க என்கிட்ட பேசினாங்க. அவங்க பொண்ணு ஒரு காலேஜ் போகிற பொண்ணு. ஆனால் வீட்டில் இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களாம். எந்த வேலையும் செய்கிறது கிடையாது, உதவியே செய்கிறதில்ல. ஆனால் அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது, நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களாம்.
ஆனால் அந்த அம்மா கஷ்டப்பட்டு கிச்சனில் வேலை பார்க்கும்போது சரி, வீட்டில் வேலை பார்க்கும்போது சரி, எப்பவும் எந்த சமயத்துலையும் ஒரு உதவி கூட செய்கிறதில்ல. இல்லை அவங்க ட்ரெஸ்ஸிங், ஹேர் ஸ்டைல் எதை பற்றி அவங்க அம்மா அந்த பொண்ணுகிட்ட சொன்னால் கூட அந்த பொண்ணு அதுக்கு கீழ்ப்படியாமல் அவங்க இஷ்டத்துக்கு தான் செய்கிறாங்களாம். இப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய கவலை. அதுதான் என்கிட்ட சொன்னாங்க. என்ன அப்படின்னா, என்ன அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லுறா, ஆனால் நான் சொல்கிற எதையுமே கேட்க மாட்டேங்கிறா. அப்போ எப்படி என்ன அவள் அன்பு செய்கிறா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. எனக்கு புரியலை. ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நான் யோசிக்கும்போது தேவன் எனக்கு இந்த வார்த்தையை வெளிப்படுத்தினார். நாம் அன்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை நாம் செய்வோம். ஒரு 2 பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லவ்வர் சொல்கிற எல்லா விஷயத்தையும் இவங்க பண்ணுவாங்க. என்னெல்லாம் அவங்களுக்கு பிடிக்குதோ அதை மாத்திரம்தான் செய்வாங்க. காரணம் அங்கே இருக்கிற அன்பு. இப்போது நாம் தேவனை அன்பு செய்கிறோம் அப்படின்னா அவர் என்னெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாரோ அதையெல்லாம் நம்ம செய்யணும். அப்போ தான் அவரை உண்மையாக நாம் அன்பு செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சரி, ஏன் அவர் சொல்கிறத செய்யணும், எதுக்காக நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட 2 காரணம் இருக்குது. முதல் காரணம் என்ன அப்படின்னா, அவர் தான் நம்மளை உருவாக்கியிருக்கிறாரு, நம்மளை உண்டாக்குனவர் அவர் தான். சங்கீதம் 100வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுது, நாமல்ல அவரே நம்மளை உருவாக்குனார். அவரே நம்மை உருவாக்குனார், நாம் உருவாகலை. நம்முடைய தாய் தகப்பன் நம்மளை உருவாக்கலை. நம்மளை உருவாக்குனவர் யார் அப்படின்னா தேவன். ஒரு பொருளை ஒருத்தங்க செய்கிறாங்கன்னா அந்த பொருள் மேலே அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது. நீங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வளர்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கிறீங்க. என்னோடய ஃப்ரெண்ட் அவங்க பொண்ணை பற்றி சொல்லும்போது அந்த பெண்ணை இவங்க வளர்க்குறாங்க, அதனால் தனக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு முதலாளி தங்கிட்ட வேலை பார்க்குறவங்க தனக்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அல்லது அவங்க உருவாக்குனவங்க எல்லாருமே அவங்களுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு நினைக்கிறது மனுஷங்களோட இயல்பாகவே இருக்கும்போது தேவன் நம்மளை உருவாக்கியிருக்கிறாரு, நம்மளை உண்டாக்கியிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப நிச்சயமாக நாம் அவருக்கு கீழ்ப்படியணும். அவர் பரிசுத்தராக இருக்கிறாரு, நாமளும் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது நாமளும் பரிசுத்தராக மாறிடுவோம். ஒரு பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு பூவை கட்டி ஒரு நாரம், ஆக்சுவலாக நாருக்கு அந்த வாசம் இருக்காது, ஆனால் நீங்கள் அதை மோந்து பார்க்கும்போது பூவில் என்ன வாசம் இருக்குதோ அதே வாசம் நார்லையும் நமக்கு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா பூ கூட அது சேர்றதுனால. நீங்கள் தேவனோடு சேரும்போது தேவனுடைய பரிசுத்தம் உங்களுக்குள்ளும் வரும். நீங்கள் அவரை ஆராதிக்கிறது, அவருக்கு கீழ்ப்படுகிறதுங்கிறது ஒரு ஆராதனை. அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதை செய்யணுங்கிறது நீங்கள் தேவனுக்கு செலுத்துகிற நன்றி. இப்போது நீங்கள் கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது ஒரு டியூட்டி இல்லை, நாம் கீழ்ப்படியணும் அது நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை அப்படிங்கிறது கிடையாது. அவர் அளவில்லாத அன்பு நம்ம மேலே வைத்திருக்கிறதுக்கு, அளவில்லாத கிருபையை நம்ம மேலே காட்டுறதுக்கு, அவர் நம்ம மேலே தயவு பாராட்டுறதுக்கு நீங்கள் பதிலுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா அந்த அன்பின் வெளிப்பாடு தான் கீழ்ப்படிதல். நீங்கள் கீழ்ப்படியும் போது தேவன் மிக மிக சந்தோஷமாவார். ஹல்லேலூயா. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் நம்மளை உண்டாக்கினாருங்கிறது ஒரு காரணம். நான் 2 காரணம்னு சொன்னேன். 2வது காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியும் போது தான் அவருடைய அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ள முடியும். வசனம் சொல்லுது, உபாகமம் 28வது அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். அப்போது அவர் கட்டளைக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது, இந்த 28வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான வசனம். எல்லா வசனங்களும் நமக்கு மனப்பாடமாக தெரியும். ஏன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் அந்த முன்பகுதி ஃபுல்லாகவே
ஆசீர்வாதங்கள். நீ கீழாக மாட்டா, மேலாவாய், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். உனக்கு எதிராக சத்துரு ஒரு வழியாக வருவாங்க, 7 வழியாக திரும்பி போவாங்களாம். மொத்தம் 8 வழிகள் இருக்குது. 7 வழியில் அவங்க திரும்பி போகிறாங்கன்னா 8வது வழியில் நீங்கள் நின்றுட்டுருக்குறீங்க. அப்போ உங்கள் பக்கத்தில் ஒரு சத்துரு கூட வர முடியாதுன்னு தேவன் சொல்லுகிறாரு. அதே மாதிரி ஏகப்பட்ட வசனங்கள். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணத்துக்குள்ளும் ஆசீர்வாதமாக இருப்பா, வெளியிலையும் ஆசீர்வாதமாக இருப்பா, உன் களஞ்சியங்கள், இப்படி எல்லாமே பிளெஸ்ஸிங் வேர்ட்ஸ். உங்களுக்கு வாக்கு தத்தமாக தேவன் கொடுக்குற வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய முதல் வசனம், 2வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும்னு சொல்லுது. அப்போது நாம் அதையும் என்ன செய்யணும், கவனிக்கணும். தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை இன்றைக்கு தேவனுக்கு நாம் கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது தான். அதை தான் நம்ம தியானிச்சிட்ருக்கோம். இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்கள் குடும்பத்தில், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் பிள்ளைங்க, நீங்கள் வேலை பார்க்குற ஆஃபீஸ், எல்லா இடங்கள்லையும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பலிக்கிறதுக்கு நாம் இன்றைக்கு ரகசியத்தை தெரிஞ்சு கொள்ள போகிறோம். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாருங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். நாம் வேதத்தில் பார்க்குறோம், நிறைய பேர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், முதல்ல நான் யாரை சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது ஆபிரகாம். எல்லாருக்கும் தெரியும் நமக்கு, அப்படிதானா? என்ன சொல்கிறாரு, நீ இந்த தேசத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது புதுசாக நம்ம காலேஜுக்கு ஜாயின் பண்ணுறோம், அல்லது ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் போகிறோம். அப்போவே நமக்கு ரொம்ப ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். எப்படி நம்ம இதில் போய் எல்லாருக்கிட்டேயும் மிங்கிள் ஆக போகிறோம், நமக்கு தெரியாதே, அந்த இடமே தெரியாதே அப்படின்னு. இப்போது அவங்க வீட்டில் இருந்து தான் அவங்க போகிறாங்க. கொஞ்ச நேரம் இருக்கக்கூடிய ஸ்கூல் பற்றி, கொஞ்ச நேரம் நாம் இருக்கக்கூடிய மனுஷங்களை பற்றியே நம்ம இவ்வளவு யோசிக்கும்போது, ஆபிரகாம் காலங்காலமாக அவன் இருந்த நாட்டை விட்டு, எல்லா ஜனங்களையும் விட்டு வேறு ஒரு தேசத்துக்கு போகிறான் அப்படின்னா, அப்போ எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, தேவன் மேலே எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்துச்சுன்னா, அந்த விசுவாசத்தோடு ஆபிரகாம் எல்லாம் வெளியில் வந்திருக்க முடியும். ஆபிரகாம் வெளியில் வர்றான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளவு நம்பிக்கையோட விசுவாசத்தோடு வந்த ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. தேவன் என்ன செய்கிறாரு, உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் அப்படின்னு ஆசீர்வாதமாக ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறாரு. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் கொடுத்ததுக்கப்புறம் 25 வருஷம் ஆபிரகாம் காத்திருக்க வேண்டியது இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஆபிரகாமுக்கு குழந்தையை பெற்றுக்கொள்ளத்தக்கதான விசுவாசம் இல்லை. நான் எப்படி இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த விசுவாசத்தை தேவனே வளர்க்குறதுக்கு உதவி செய்கிறாரு. என்ன பண்ணுறாரு, வெளியில் நட்சத்திரங்களை என்ன சொல்கிறாரு, அதை ஒன்றொன்னா எண்ணும்போது நமக்கு இத்தனை பிள்ளைகள் பிறக்கும் அப்படின்னு ஆபிரகாமுடைய இருதயத்தில் தேவன் விசுவாசத்தை உண்டு பண்ணுறாரு. 1, 2, 3, 4 இப்படி நட்சத்திரங்களோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆபிரகாம் எண்ணும்போது தேவனே என்ன சொல்கிறாரு, எண்ணும்போது அந்த நட்சத்திரங்களை பார்க்கும்போது நமக்கு சந்ததி, இவ்வளவு பெரிய சந்ததி வரும், இவ்வளவு பிள்ளைகள் நமக்கு இருப்பாங்க அப்படின்னு ஆபிரகாம் இருதயத்தில் விசுவாசத்தை தேவன் துவக்குகிறாரு. ஆபிராம் அப்படின்னு அவனோட பெயரை ஆபிரகாம்னு மாத்துறாரு. ஆபிரகாம்ங்கிறது தேசங்களின் தந்தை. ஆபிரகாம்னு கூப்பிடும்போது அவனுடைய இருதயத்தில் விசுவாசத்தை தேவன் வளர்க்குறாரு. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. இப்போ தேவன் உங்ககிட்ட பேசும்போது, அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது அப்படியே அதுக்கு ஒபே பண்ணி கீழ்ப்படிஞ்சு ஒரே ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கை முழுவதுமான ஆசீர்வாதத்தை தேவனே உங்கள் இருதயத்தில் விசுவாசத்தை துவக்கி தருவார். ஆபிரகாம் விஷயத்தில் அதுதான் நடந்துச்சு. ஆபிரகாம் தேசத்தை விட்டு தேவனை நம்பி வந்தார், அவ்வளோதான். ஆனால் ஆபிரகாம் இருதயத்தில் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளத்தக்கதான விசுவாசத்தை தேவனே உருவாக்குறாரு. எப்பேற்பட்ட தேவன் பாருங்களேன். உங்கள் இருதயத்தில் கூட விசுவாசம் இல்லை இப்போ. ஏன்னா எப்போ நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமோ, எப்போ நம்ம விசுவாசத்தோடு தேவன்கிட்ட எதையாவது கேட்குறோமோ, கடுகளவு விசுவாசம்
இருந்தால் கூட நாம் வேண்டிக் கொள்கிறத தேவன் நமக்கு தந்துடுவார். எப்போ அவர் தராமல் இருக்கிறாரோ அப்போ நம்ம இருதயத்தில் விசுவாசம் குறைச்சலாக இருக்குது. இப்போ தேவன் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, ஆபிரகாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சார். நீங்கள் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. தேவன் உங்கள் இருதயத்தில் நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான விஷயங்களை செய்யத்தக்கதான விசுவாசத்தை உங்கள் இருதயத்தில் அவரே உண்டு பண்ணுவார். அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் தருவார். ஹல்லேலூயா. அது ஆபிரகாம். அதுக்கு அடுத்து நாம் சொல்ல போகிறது வேதத்தில் நோவாவோட கதை என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நோவா கிட்ட தேவன் ஒரு பெரிய பெட்டகத்தை செய்ய சொல்கிறாரு. ஆனால் அதை செய்ய சொல்லும்போது மழை வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்கள எல்லாரையும் மூழ்கடிக்கத்தக்கதான வெள்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது வரைக்கும் மழை அப்படிங்கிறது பூமி மேலே வரவே இல்லை. அப்போது நோவாவுடைய விசுவாசத்தை அங்கே கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். யாருமே பார்த்திராத ஒரு விஷயத்த உனக்கு இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு அகலம் இவ்வளவு நீளம், அதுக்குள்ளே என்ன இருக்கணும், எங்கே ஜன்னல் வைக்கணும், எங்கே கதவு வைக்கணும், அது என்ன மரத்தில் செய்யணும், எத்தனை இன்ச் வைக்கணும், எல்லா காரியங்களையும் அவர் சொல்கிறாரு. வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம், நோவா அப்படியே செய்தான். எப்படியே செய்தான்? தேவன் நோவாக்கு என்ன சொன்னாரோ அதை எல்லாவற்றையும் அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இதுதான் நான் சொல்கிறேன் இன்றைக்கு தேவனுக்கு கீழ்ப்படியணுங்கிறது. நோவா அப்படி செஞ்சான். அத்தனை ஜனங்கள் முன்னாடியும் அவனை தேவன் நீதிமான்னு கண்டுபிடிச்சாரு. தேவன் அவனை தப்புவித்தார். தன் பேழைக்குள்ளே அவனை அழைச்சிக்கிட்டாரு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். தேவன் உங்களை தனித்து பிரித்தெடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு ஏதோ எதேச்சியாக நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கலை, எங்கள் கூட ஜெபிச்சிட்ருக்கலை. உங்களை தாயின் கருவிலையே முன்குறித்து தெரிந்தெடுத்து உங்களை ஆசீர்வதிக்கணுங்கிறதுக்காக, உங்களுடைய கோர்ட்டில் கேஸ் ஜெயிக்கணுங்கிறதுக்காக, டாக்டர்ஸோட ரிப்போர்ட்டை தேவன் மாற்றணுங்கிறதுக்காக, உங்களுடைய கணவனை திருத்தி உங்கள் கரத்தில் அன்பான கணவனாக கொண்டு வரணுங்கிறதுக்காக, உங்களுடைய பிள்ளையின் திருமணத்தின் அத்தனை தடைகளையும் நீக்கணுங்கிறதுக்காக, உங்களுடைய பிள்ளை உங்கள் குழந்தை பேர் தள்ளி போகிறத மாற்றணும், உங்களுக்கு ஒரு குழந்தையை தரணுங்கிறதுக்காக நீங்கள் இன்னும் எத்தனை ரிக்வெஸ்ட் போட்டிருக்கீங்களோ அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் செய்யணுங்கிறதுக்காக உங்களை தெரிந்தெடுத்து இன்றைக்கு தேவன் இதை கேட்க வைத்திருக்கிறாரு, எங்களோடு ஜெபிக்க வைத்திருக்கிறாரு. நிச்சயமாக நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது, நீங்கள் எல்லாரும் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு தேவனை நம்பும்போது, இதுவரைக்கும் அது யாருக்கும் நடக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதை நடக்க வைக்க போகிறாருங்கிறத விசுவாசிக்கும் போது நிச்சயமாக தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நாம் 2 பேரை பார்த்தோம், ஆபிரகாம், நோவா. ஆனால் எல்லாவற்றிலும் பெர்ஃபெக்டாக கீழ்ப்படிஞ்சவர் யார் அப்படின்னா, இந்த பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு அர்த்தம் யாருன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் இந்த உலகத்துக்குள்ள பாவம், சாபம், மரணம், நோய், கஷ்டங்கள் எல்லாம் வந்துருச்சு. ஆனால் அது எல்லாவற்றையும் நீக்கிறதுக்காக இன்னொரு மனுஷன், ஒரே மனுஷன், கீழ்ப்படிதலின் மொத்த உருவமாக இயேசு கிறிஸ்து வந்தார். பிலிப்பியர் 2ஆவது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் அப்படின்னு. அப்போ அவர் தேவனாக இருந்து கீழ்ப்படியலை. நாம் நினச்சிக்குவோம் அவர் தேவனாக இருந்தார், தேவகுமாரன், அதனால் கீழ்ப்படிஞ்சாருன்னு. இல்லை, முழு மனுஷனாக மனுஷனாக தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சார். நாமளும் தேவனுக்கு கீழ்ப்படியணுங்கிறதுக்காக அவருடைய சாயலை நமக்கு விட்டு சென்றிருக்கிறாரு. நாம் முழுசாக தேவனுக்கு கீழ்ப்படியும் போது, நாம் நம்மளையே தாழ்த்தும் போது தேவன் நம்மளை உயர்த்துவார். இயேசு கிறிஸ்துவை தேவன் உயர்த்தினார். காரணம், அவர் கீழ்ப்படிந்த காரணத்தினால. ஒரு நோய் மனுஷனுக்குள்ளே வந்திருக்குது.
இப்போ இந்த நோய் வந்தது காரணம் என்ன அப்படின்னா கீழ்ப்படியாமைனால. நீங்கள் கீழ்ப்படுறீங்க தேவனுடைய வார்த்தைக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் உங்களை விட்டு நீங்கும், தரித்திரம் உங்களை விட்டு போகும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகும், தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும். சரி, நாம் இதெல்லாம் பார்த்துட்டோம், வேதத்தில் எக்ஸாம்பிள்லாம் பார்த்துட்டோம். ஆனால் ஏன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னா தேவன் எனக்கு 2 காரணத்தை உணர்த்தினார். ஒன்று என்ன அப்படின்னா, என்ன சுற்றி இருக்கிற மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழவே இல்லை, மற்றவங்களுக்காக அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்கக்கிட்ட நல்ல பேர் எடுக்கணுமே, இதுக்காக தான் நம்ம வாழ்கிறோம். குடும்பத்தில் எடுத்துக்கிட்டோன்னா பெரியவங்க இல்லை கணவன் இல்லை பிள்ளைக்கு நல்ல ஒரு அம்மாவாக இருக்கணும், அதுக்காக ஒரு வாழ்க்கை. வேலை பார்க்குற இடத்துல பெரிய அதிகாரிகளுக்கு அவங்கக்கிட்ட பாராட்ட பெற்றணும், கூட இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை புகழணும், இதுக்காக நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். எல்லா நேரங்கள்லையும் மற்றவங்க நம்மளை தப்பாக பேசிடுவாங்களோன்னு நினச்சியே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் நாம் மனுஷனுக்கு கீழ்ப்படிய தேவை கிடையாது. நாம் கீழ்ப்படிய வேண்டியது யார் அப்படின்னா தேவன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுது, அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்குது. நீங்கள் மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறது முக்கியம் கிடையாது, ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிதல் அவசியம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்துக்கு நேரம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியணும். ஏன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எது பெஸ்ட் அப்படிங்கிறது தேவனுக்கு தான் தெரியும். நாம் ஒரு பெண்ணை பெற்று வளர்க்குறோம், ஒரு 20 வயசு 25 வயசு ஆகும்போது அந்த பெண் என்ன பண்ணுறான்னா இன்னொரு பையனை விரும்பி கல்யாணம் பண்ண போகிறா. எல்லா பெற்றோர்களும் பேசுகிற டைலாக் என்ன அப்படின்னா, எப்போ உன்னை வளர்த்தோம், இவ்வளவு வருஷம் வளர்த்தோம், அப்போது உனக்கு எது நல்லதுங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பெண் அந்த திருமணம் பண்ண போகிற பெண்ணை பொறுத்த வரைக்கும் தனக்கு தான் எல்லாம் தெரியும். அப்போ அவங்க கண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்க லவ் பண்ணுற ஆள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தான் நல்லா தெரியும், உனக்கு எது நல்லது அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அவங்க என்ன பார்ப்பாங்க, என்ன ஃபேமிலி பேக்ரவுண்டு, பையன் நல்ல பையனா, நல்ல பையன்னு மற்றவங்க சொல்கிறாங்களா, எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணுறான், எப்படி அன்பாக இருப்பான், இதை மட்டும்தான் என்ன செய்வாங்க பெற்றோர்கள் பார்ப்பாங்க. ஆனால் தேவனுக்கு தான் தெரியும் அடுத்த வருஷம், அடுத்த 5 வருஷம், அடுத்த 10 வருஷம், அடுத்த வாழ்நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கைக்கு பெஸ்ட்டு யார், பெஸ்ட்டு என்னது அப்படிங்கிறது தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். அப்போது நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா மனுஷங்களுக்கு கீழ்ப்படியதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது மட்டும்தான் தேவன் உங்களுக்கு பெஸ்ட்டை தருவார். அந்த பெஸ்ட்டு அவர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்துக்கு நேராக உங்களை கொண்டு போகும். ஆமென். 2 ரீசன் சொன்னேன். ஒன்று மற்றவங்களுக்காக நம்ம பயந்து போய் கீழ்ப்படியாமல் இருப்போம். இப்போது நோவா விஷயத்தில் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன், அது வரைக்கும் மழை அப்படிங்கிறதே இல்லை. இப்போ அவ்வளவு ஒரு பெரிய பேழையை நோவாவை செய்ய சொல்கிறாரு. நோவாவும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோ நாட்கள் நோவா அதை செய்யும்போது சுற்றி இருக்கிறவங்க என்னவெல்லாம் சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, மழைன்னா என்னன்னே தெரியாதே, அது எப்படி வரும், எப்படி இவ்வளோ பெரிய தண்ணீர் நம்மளை மூழ்கடிக்கிற அளவுக்கு, எல்லா ஜனங்களையும் அழிக்கிற அளவுக்கு எப்படி இங்கே தண்ணி வரும், எப்படி இது நடக்கும், இது என்ன இப்படி முட்டாள்தனமாக செய்கிறான். நோவாவை கேலி பண்ணியிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க, அத்தனை பேரும் குறைச்சி பேசியிருப்பாங்க. ஆனால் நோவா எதையுமே கேர் பண்ணிக்கலை. நோவாக்கு ஒரே ஒரு விஷயம், அவனுடைய நோக்கமெல்லாம் எங்கே இருந்ததுன்னா தேவனுடைய வார்த்தை மேலே. தேவன் சொல்லியிருக்கிறாரு, நான் செய்கிறேன். சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் மட்டும்தான் இங்கே முக்கியமாக அவசியமாக இருந்தது. அதனால் நோவா தப்பிக்கப்பட்டான். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொன்று என்ன அப்படின்னா லேக் ஆஃப் ட்ரஸ்ட், அதாவது
தேவனை நம்பலை நம்ம, அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். நாம் நிறைய நேரங்களில் ஜெபம் பண்ணுறோம். அப்பா ஏசப்பா எனக்கு இதை தாங்கப்பா, ஏசப்பா எனக்கு இந்த நன்மையை செய்யுங்கப்பா, ஏசப்பா எனக்கு இந்த வேலையை தாங்க. இந்த திருமணத்தில் இருக்க தடைகள் எல்லாம் காணாமல் போகணும், மூடப்பட்ட கதவுகள் திறக்கணும், எனக்கு நிறைய சான்சஸ் வரணும். இதெல்லாம் நம்மளுடைய ஜெபமாக இருக்குது. ஜெபம் பண்ணுறோம், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஜெபம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இருதயத்தில் ஒரு கவலை வந்துடுது, ஒரு கஷ்டம் வந்துடுது. எப்படி நம்ம இந்த கஷ்டத்தை மாற்ற போகிறோம், எப்படி திருமணம் நடக்கும், எப்படி நமக்கு வேலையில் ஒரு பதவி உயர்வு கிடைக்கும், இதெல்லாம் தேவன்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனாலும் பெரிய பெருமை அவரை விட நீங்கள் பெரியவங்களா? இல்லவே இல்லையே. தேவனால் கூடாத காரியம் ஏதாவது இருக்கா? இல்லையே. ஆனால் தேவன்கிட்ட சொல்கிறோம், ஆனாலும் நீங்களும் என்ன செய்கிறீங்க, மனசில் திரும்பவும் அதே காரியத்தை குறித்து கவலைப்படுறீங்க. இதுதான் தேவனுக்கு பிடிக்காத விஷயம். தேவன்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை குறித்து நாம் என்ன பண்ணக்கூடாது, கவலையே படக்கூடாது. எப்போ கவலைப்படுவோன்னா அவரை நம்பாமல் இருக்கும்போது, தேவனால் இந்த காரியத்தை செய்ய முடியாதுன்னு நினைக்கும்போது. நிறைய நேரங்களில் தேவனால் முடியும்னு நினைப்போம், ஆனால் எனக்கு அவர் செய்ய மாட்டாருன்னு நினைக்கும்போது தான் நம்ம இருதயத்தில் கவலை இருக்கும். பேதுரு தண்ணியில் இயேசு கிறிஸ்து நடந்துட்டு இருக்கும்போது, கடல் மேல் நடந்துட்டு இருக்கும்போது பேதுரு நானும் வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, வா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஒரு வார்த்தை அப்படியே கீழ்ப்படிஞ்சு பேதுரு என்ன செய்கிறாரு, நடக்கிறாரு. அவர் நடக்கும்போது அவரால் நடக்க முடியுது. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட மிராக்கிள். அப்போது உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு மிராக்கிள் நடக்கணும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட மிராக்கிள். இப்போதைக்கு 12 லட்சம் கடனில் நீங்கள் இருக்கலாம், ஆனால் நெக்ஸ்ட் மந்த்தே தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய வீடு தருகிறாரு, அத்தனை கடன்களையும் அடைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். ஏன் அப்படின்னா உங்களுடைய சம்பாத்தியத்தை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா இது நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. கடன்கள் அடைக்கப்பட போகுது, பெரிய வீடு வாங்க போகிறீங்க, இதெல்லாம் நம்ம நம்ப முடியுமா? முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். ஆனால் இது நடக்கணும் அப்படின்னா நாம் தேவனுக்கு கீழ்ப்படியணும். பேதுரு தண்ணி மேலே நடக்கவே முடியாது, அப்படி ஒரு அற்புதம் அங்கே நடக்கணும்னா வா அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தண்ணி மேலே காலை எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு. கடலுக்கு மேலே இயேசு கிறிஸ்துவும் நடக்கிறாரு, பேதுருவும் நடக்கிறாரு. ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் இயேசு மேலே நோக்கமாக இருக்கிறது வரைக்கும் அங்கே அவரால் நடக்க முடிஞ்சுது. ஆமென். இன்றைக்கு கூட என்னோடு இப்பொழுது நீங்கள் ஜெபிக்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் டாக்டர்ஸோட ரிப்போர்ட் அப்படியே எல்லாமே நார்மல் அப்படின்னு வரணும் அப்படின்னா ஹல்லேலூயா, உங்களுடைய உடம்புல நீங்கள் பலவீனத்தை உணரலாம், ஆனால் எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி நார்மல். எல்லாமே நார்மல் ஆக போகுது. ஆமென். கேஸில் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்க போகிறீங்க. திருமணம் ஆகி பல வருடங்கள் ஆகியிருக்கலாம், ஆனால் தேவன் உங்களுக்கு ஒரு குழந்தையை கட்டளையிடுகிறாரு. ஆமென். திருமணத்திற்கான அத்தனை தடைகளையும் உடைத்து ஒரு நல்ல இடத்துல உங்கள் பெண்ணுக்கோ உங்கள் பையனுக்கோ தேவன் ஒரு துணையை தேடி தருகிறாரு. இந்த மாதிரி அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. இன்றைக்கு நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய போகிறீங்க. ஆமென். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு அப்படின்னு சொல்லுது. இன்றைக்கு சுய புத்தி யோசிக்கும்போது பேதுரு தண்ணி மேலே நடந்துட்டுருக்கிறான். எப்போ அவன் சுற்றி பார்க்குறான், ஐயோ சுற்றி இவ்வளவு பெரிய கடலுக்கு மேலே நடக்கிறோமே அப்படின்னு அவனுடைய சுய புத்தியை சார்ந்த அடுத்த செகண்டு தண்ணிக்குள்ளே மூழ்க ஆரம்பிக்கிறான். அப்போ தேவன் இயேசு கிறிஸ்து அவனை காப்பாற்றுறாரு. நாம் நிறைய நேரங்களில் நம்முடைய சுய புத்தியை தான் சார்ந்திருக்கிறோம். அந்த சுய புத்தியை சாராமல் இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கையை மட்டும் வச்சிங்கன்னா போதும், அவர் நிச்சயமாக உங்களை தூக்கி எடுத்து உயர்த்தி அழகு பார்ப்பார். நாம் இதை தான் யோசிக்கிறோம், எப்படி இது சாத்தியம்? அதுதான் நம்ம சுய புத்தியை சாடுறது. எப்படி இது முடியும்? என்னுடைய பெண்ணு ரொம்ப சுமாராக படிக்கிறா, அவள் எப்படி நீட் எக்ஸாமில் பாஸ் ஆவா? அவளால் முடியாதே அப்படின்னு யோசிக்கிறோம். ஸோ அதுதான் சுய புத்தி.
சூழ்நிலையை பார்க்குறோம், அவங்களுடைய திறமையை பார்க்குறோம். அதையெல்லாம் வச்சு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இவ்வளோ உயரத்தை அடைஞ்சிருக்க முடியுமா? இல்லை, அவருடைய கிருபையினால் மட்டும்தான். உங்களுடைய திறமைங்கிறது அங்கே எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை மாத்திரம்தான் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்கள் உங்களை பார்க்காதீங்க, உங்கள் சுய புத்தியை சாராதீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இதே மாதிரி சூழ்நிலையில் என்ன கஷ்டம் வந்துச்சுங்கிறத பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. நிச்சயமாக தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. சரி, இதெல்லாம் ஓகே. எப்படி நான் கடவுளுடைய வார்த்தையை கேட்க முடியும்? கேட்டால் தானே கீழ்ப்படியணும். அவர் என்கிட்ட பேசினா தானே நான் கீழ்ப்படிய முடியும். அவர் பேசுகிறத நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஒருத்தங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா நாம் அவரை லிசன் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒருத்தர் உங்ககிட்ட பேசணுன்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் அவருக்கு நீங்கள் சான்ஸே கொடுக்கல, அவருக்காக நேரத்தை நீங்கள் ஒதுக்கலை, அவங்கள போய் பார்க்கவே இல்லை அப்படின்னா அவங்க பேசுகிறது உங்களுக்கு என்ன செய்யாது? கேட்கவே கேட்காது. அவங்க இருதயத்தில் என்ன இருக்குங்கிறதும் உங்களுக்கு தெரியாது. அப்போது அவங்களுக்கான நேரத்தை நீங்கள் கொடுக்கும்போது தான் அவங்க பேசுகிறத நீங்கள் கவனிக்க முடியும். நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். எப்போ நீங்கள் தேவனுக்குன்னு நேரத்தை ஒதுக்குறீங்களோ, நேரத்தை ஒதுக்கி வேதத்தை வாசிக்கலாம். தேவன் வேதம் மூலமாக பேசுவார். ஏன்னா வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறதுன்னு வசனம் சொல்லுது. ஒவ்வொரு வார்த்தையும், நீங்கள் வேதத்தில் படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்குதான். அது மூலமாக தேவன் உங்ககிட்ட பேசுவார். அதே மாதிரி ஜெபம் பண்ணும்போது, ஜெபம் அப்படிங்கிறது ஒன்வே கம்யூனிகேஷன் இல்லை. நீங்கள் மட்டும் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறது இல்லை. நிறைய நேரங்களில் நாம் அதை மட்டும்தான் செய்கிறோம். நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் அவரும் உங்ககிட்ட பேசுவார். ஹல்லேலூயா. அவரும் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுவார். நீங்கள் கொஞ்சோண்டு அவருக்கு ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்க, காத்திருந்தீங்கன்னா அவருடைய சத்தத்தை ரொம்ப சுலபமாக கேட்கலாம். ஏன்னா எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் எப்போ அவரை நோக்கி கூப்பிடுறீங்களோ அவர் உங்களுக்கு பதில் சொல்லுகிறாரு, உங்களுக்கு தெரியாத காரியங்களை அறிவிக்கிறாரு. அதுதான் அவர் உங்ககிட்ட பேசுகிறது. இன்னும் வேத வார்த்தைகளை பிரசங்கிக்கவர்கள் மூலமாக உங்ககிட்ட பேசுவார். நீங்கள் போகும்போது ஒரு வசனம், ஒரு வாகனத்தில் இருக்கக்கூடிய வசனம் மூலமாக உங்ககிட்ட பேசுவார். நிறைய விதத்தில் பேசுவார். ஆனால் அவர் தான் பேசுகிறாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவன் உங்களுக்கு சொல்லியிருக்கிற வார்த்தை என்னென்னா, எப்போவெல்லாம் உங்கள் இருதயத்தில் சமாதானம் வருதோ, தேவன் பேசியிருக்கிறாருன்னா நிச்சயமாக உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் வரும். கொலைசியர் 3வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவுது அப்படின்னு. அப்போது எப்போ எல்லாம் தேவ சமாதானம், நீங்கள் வேதம் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஒரு பர்டிகுலர் வேர்டு வாசிக்கும்போது ஒரு சமாதானம் வரும். தேவன் உங்ககிட்ட பேசுகிறாருங்கிறத உங்கள் இருதயம் உங்ககிட்ட சொல்லும். அதே மாதிரி வார்த்தையை கேட்டுட்ருக்கும்போது இது எனக்கான வார்த்தை அப்படின்னு உங்கள் இருதயம் சொல்லும். எப்போ நான் வார்த்தையை கவனமாக கேட்டுட்ருக்கும்போது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, அவருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்கும்போது ஒரு வார்த்தை உங்கள் இருதயத்தில் வரும். அப்போது உங்கள் இருதயம் உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தினால நிரம்பும். அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கலாம், இது தேவன் என்கிட்ட பேசுகிறாரு. எல்லாவற்றிலும் முக்கியமான விஷயம் இதுதான். நீங்கள் ஜெபத்தில் நிறைய கேட்பீங்க, உங்ககிட்ட சொப்பனம் மூலமாக, தரிசனம் மூலமாக தேவன் பேசுவார். ஆனால் அந்த சொப்பனமோ தரிசனமோ இல்லை இப்படி வார்த்தைகள்லையோ பேசப்பட்ட வார்த்தைகளுக்கு மேலே உங்கள் இருதயம் குழப்பமாக இருக்குது அப்படின்னா அது தேவனுடைய வார்த்தை இல்லை. எப்போ அந்த வார்த்தை வந்ததுக்கப்புறம் உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்குதோ அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஏன்னா அவர் சமாதான பிரபு. அவர் உங்களுக்குள்ளே வரும்போது, வார்த்தையானவர் உங்களுக்குள்ளே வரும்போது நிச்சயமாக தேவ சமாதானம் உங்களுக்குள்ளே வரும்.
இப்போது நீங்கள் 1 மணி நேரம் ஃபோனில் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நிறைய ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க. ஆனால் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அது ஒரு கிச்சன் ரிலேட்டடாக, ஏதாவது சமையல் ரிலேட்டடாக இருக்கலாம். அதையெல்லாம் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் உங்கள் இருதயத்தில் ஒரு மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும், ஒரு பாரம் இருக்கும். ஐயோ, ஏன் இவ்வளோ நேரம் நம்ம இப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தோடு தான் நீங்கள் வெளியில் வருவீங்க. ஆனால் அதுவே ஒரு மணி நேரம் தேவனை ஆராதிச்சு பாருங்கள், 1 மணி நேரம் வேதத்தை படித்து பாருங்களேன். முடித்த உடனே உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் வரும். நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும் அந்த சமாதானம். தேவன் உங்ககிட்ட பேசியிருக்கிறாரு, தேவன் உங்களுக்கு வார்த்தையை அனுப்பியிருக்கிறாருங்கிறத உங்கள் இருதயத்தில் உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்லும். ஆமென். அவர் உங்ககிட்ட பேசுவார், நீங்கள் கீழ்ப்படிங்க, நிச்சயமாக அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. நம்ம ஒரு சின்ன ஜெபத்தை இப்போ பண்ணிவிட்டு தொடர்ந்து ஜெபம் செய்வோம். இப்போது நீங்கள் எல்லாரும் தேவன்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் இதுதான், ரொம்ப சிம்பிள். அப்பா, கண்ணை மூடி தேவனை பார்த்து பேசுங்க. தேவனே, நான் இப்போ ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்கள் கேட்டு எனக்கு பதில் தருவீங்கிறத நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என் கூட ஜெபிங்க. அப்பா நன்றி, அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா, என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகள் கூடயும் நீங்கள் இன்றைக்கு பேச போகிறீங்கப்பா. ஆமென். இந்த பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாங்க, என்கிட்ட பேசுங்கப்பா. அப்பா, உங்களுடைய சத்தத்தை கேட்குறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. மற்ற எல்லா சத்தங்களையும் அப்பா எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம்ப்பா. ஆமென். வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும், வேறு யாருடைய சத்தமும், எந்த பிசாசின் சத்தங்களும் எங்கள் காதுகளில் கேட்கக்கூடாதுப்பா. நீங்கள் பேசுகிற சத்தம் மட்டும் எங்களுக்கு கேட்கணும்ப்பா. ஆமென். நாங்கள் அதுக்கு கீழ்ப்படியணுங்கிற தீர்மானத்தை இன்றைக்கு எடுக்கிறோம்ப்பா. ஆமென். ஸ்தோத்திர ஏசப்பா. உங்கள் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. இப்பொழுது உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கான எங்களுக்கு கிருபையை தயவை தாங்க ஏசப்பா. உங்கள் சத்தத்தை கேட்டு நாங்கள் கீழ்ப்படிய வைங்க ஏசப்பா. அதன் மூலமாக அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரித்து கொள்ளணும். ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. உங்கள் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த ஒரு சின்ன ஜெபத்தை நீங்கள் அடிக்கடி சொல்லுங்கள். தேவனுடைய சத்தத்தை ரொம்ப சீக்கிரம் கேட்க போகிறீங்க, கீழ்ப்படிய போகிறீங்க, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நாம் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. Oh, Rema Shabala Barakala Diyantuno Dibi. Yesuwe umakku nandri. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சுவாமி. ராஜா, இதில் எத்தனை பேர் இணைந்து அப்பா அந்த வசனத்தை கேட்டார்களோ, வார்த்தையை கேட்டார்களோ, யாருடைய இருதயத்திலெல்லாம் இசப்பா ஹல்லேலூயா பலன் தரத்தக்கதாக ராஜா உம்முடைய வார்த்தையானது விதையாய் விழுந்ததோ, ஆமாம் ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஹல்லேலூயா 30, 60, 100 பலனை கொடுக்கத்தக்கதாக ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் மேலாக பிசாசானவன் ஆமாராஜே சப்பா வழியில் விழுந்த விதையை எடுத்து கொண்டு போகிறது போல உம்முடைய வசனத்தை, உம்முடைய வார்த்தையை பிள்ளைகளின் இருதயத்திலிருந்து எடுத்து கொண்டு போகாதபடிக்கு ராஜா, நீர் பேசின வார்த்தையின் மூலமாய் உண்டான விசுவாசம், நம்பிக்கை ஒளிந்து போகாதபடிக்கு, பிசாசானவன் திருடாதபடிக்கும் ராஜா, இப்பொழுது கேட்ட வார்த்தையின்படியே என் தேவன் பிள்ளைகளை நீர் பலப்படுத்தணும் அப்பா. வார்த்தை ஒவ்வொன்றும் பலனை கொடுக்கட்டும். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறாராம். இப்பொழுதே வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய இருதயத்திலும் என் தேவனீர் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் நீர் கட்டவிழ்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பேர் ராஜா உடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ, உடைய வார்த்தைக்கு ஆழமாய் இடம் கொடுக்கிறார்களோ அப்பா ஹல்லேலூயா. இருதயம் என்கிற ஹல்லேலூயா இயேசப்பா அந்த நிலத்துல விழும்படி யாரெல்லாம் விட்டு கொடுக்கிறார்களோ அவர்கள் இருதயத்தில் என் தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யும். ஹல்லேலூயா இயேசப்பா ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் என்று சொன்னால், கிறிஸ்துவை அறிகிற அறிவில் ஒரு மனுஷன் தேறி இருப்பான் என்று சொன்னால், எந்த பிசாசுகளும், எந்த பலவீனங்களும், எந்த பொருளாதார நெருக்கமும், தரித்திரத்தின் ஆவியும் அவனை நெருங்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் அப்பா ஹல்லேலூயா. வேதம் சொல்லி தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவன்
எவனை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி சுற்றி தீர்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. எசப்பா, நீரோ எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்து இருக்கிறீர். இப்பொழுதே வார்த்தை கேட்டு ஒவ்வொரு இருதயத்திலும் என் தேவன் இருக்கிறிய செய்யணுமாப்பா. மகத்துவம் உள்ள தெய்வமே, இந்த வேளையில வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துல தேவ மகிமை இந்த நேரத்துல தானே இறங்கட்டுமாப்பா. ஹல்லேலூயா. மெய்யாகவே எங்கள் பாடுகளையும் எங்கள் துக்கங்களையும் எங்கள் நோய்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர். உம்முடைய தழும்புகளால் சுகமானோம், சுகமானோம். எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டவர், எங்கள் துக்கங்களை சுமந்தவர், எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டவர். அப்பா, உமக்கு நன்றி. எங்கள் மீறுதலின் நிமித்தம் நீர் காயப்பட்டவர், எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டவர். இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல தம்முடைய வாயை திறவாதவர். ஹல்லேலூயா. எதற்காக ராஜா? அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்காக, உம்முடைய பிள்ளைகளுக்காக, இந்த பூமியில் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்காக நீர் சிலுவையிலே உம்மையே நீர் ஒப்பு கொடுத்தீர். எங்களை மீட்கும் பொருளாக அமராஜா ஆட்டுக்குட்டியாய் வந்து அப்பா நீர் இறங்கினீரே. அடிக்கப்படும்படி இயேசுவை நீர் விட்டு கொடுத்தீர். உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னை மயக்கத்திருக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல தன் வாயை அவர் திறவாதிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் வாயை திறவாதிருந்தார். எதற்காக? எங்களுக்காகவே. ஹல்லேலூயா. இயேசப்பா, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சகலமும் நடுங்கும், சகல பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகும். ஆனாலும் நீர் எங்களை மீட்கும் பொருளாக அமராஜ் இயேசப்பா நீர் வாய் திறவாது நின்றீர். காரணம், நாங்கள் விடுதலையாக வேண்டும் என்பதற்காக. அமராஜ பாவ உளையின் சேற்றில் இருக்கிற எங்களை விடுவிக்கும்படியாக நீர் வாய் திறவாது நின்றீர். அப்பா, மௌனம் காத்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதே ஒரு வல்லமை அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் தம்மேல் அவர் விழப்பண்ணினாராம். எத்தனை பேர் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்கிறீர்களோ, அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறீர்களோ, இப்பொழுது உங்கள் சரீரத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அத்தனை பொல்லாத ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுது. எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் உங்கள் சரீரத்தில் கிரியை செய்து கொண்டு இருக்கு சொன்னாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சிலுவையில் இருந்து என் கிறிஸ்து இயேசு வெளிப்படுத்தும் அந்த வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாம தோற்கடிக்கப்பட்ட பிசாசானவன் யாருடைய வழிகளில் எல்லாம், யாருடைய அப்பா ஹல்லேலூயா சரீரத்திலெல்லாம் கிரியை செய்து கொண்டிருக்கிறானோ, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன், சகல பொல்லாத ஆவிகளும் வெளியேறணும். இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற அத்தனை சத்துருவின் கிரியைகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து இப்பொழுது நிற்கிறார்களோ, இப்பொழுதே என் ஆண்டவராக இயேசு நீர் அப்பா வேதம் உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுக்கிறவர். அப்பா, அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் தூக்கி எடுக்கணும். அப்பா, ஹல்லேலூயா. இயேசுவே, சரீரத்தில் காணக்கூடிய அநேக வியாதிகளுக்காக நான் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். எத்தனை பேர் நீங்கள் இதில் இணைகிறீர்களோ, எத்தனை பேர் இந்த இடத்துல இதை இணைந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, ஒருவேளை உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள், பலவீனங்கள் உங்களை விட்டு விலகும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த நேரத்தில் தானே என்னோடு இணைந்து உன்னதரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் என் தேவனுடைய மகத்துவமான வல்லமை வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற அந்த நேரத்தில் மகிமையின் ராஜா உங்களை தொடட்டும். ஹல்லேலூயா. சிலுவையை பார்க்கிற பொழுது நமக்கு என்ன வெளிப்படுகிறது? நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், நீங்கள் செய்த ஹல்லேலூயா பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் ஒருவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டாராம். ஹல்லேலூயா. அந்த உயர்ந்தவரை நோக்கி பாருங்க, அவரை மகிமைப்படுத்தி பாருங்க. ஆண்டவரை, எனக்காகத்தானே, எனக்காகத்தானே, என் பாவங்கள் நிமித்தமாக, என் சாபங்கள் நிமித்தமாக, என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக, என்னுடைய மீறுதல் நிமித்தமாக நீர் சிலுவையிலே உண்மையே நீர் தியாகமாய் ஒப்பு கொடுத்தீரே. இப்பொழுதே இயேசப்பா
நீர் சிலுவையில பெற்றுக்கொண்ட, நீர் சிலுவையில ஹல்லேலூயா ஏசப்பா அனுபவித்த அப்பா ஹல்லேலூயா ஏசப்பா அந்த காயங்கள், அந்த தழும்புகள் ஹல்லேலூயா இயேசுவே இப்பொழுது என்னை தொடட்டும் என்று சொல்லுங்க. இப்பொழுதே சிலுவையில் அப்பா உம்முடைய கைகளில் ஆணிகள் கடாவப்பட்டது, உம்முடைய கரங்கள் கிழிக்கப்பட்டது, விலா எலும்பு ஹல்லேலூயா இயேசுவே முறிக்கப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது. விலாவில் ஈட்டியால் குத்தப்பட்டதா, அதிலிருந்து வழிந்தோடின இரத்தமும் தண்ணீரும் இப்பொழுது அப்பா பிள்ளைகள் மேல விழட்டும். ஒரு பரிபூர்ண சுகம் இப்பொழுது உண்டாகட்டும். வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்தில் சுகம். நான் சுகத்துக்காக ஜெபிக்கிறேன். எத்தனை பேர் அநேகர் இந்த இடத்துல நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்க. உங்கள் கால்களில் காணக்கூடிய வலிகள், வீக்கங்கள், வயிற்றில் காணக்கூடிய வலிகள், வீக்கங்கள், என் கிறிஸ்து இயேசு இப்பொழுது அற்புத சுகத்தை கட்டவிழ்க்கிறார். கிட்னி இயேசுவின் நாமத்தில் சீராக செயல்படட்டும். கிட்னிகள் சீராக செயல்படட்டும். ஹல்லேலூயா. மரண படுக்கைக்கு ஏதுவாக இருக்கிற ஒவ்வொரு வியாதிகளும் இப்பொழுது மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். மரண படுக்கை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மாற கடவுள். சபிக்கப்பட்ட ஆவிகள், வியாதிகளை கொடுக்கிற பிசாசுகள் விலகட்டும், விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பலவீனப்படுத்துகிற ஆவிகள் எல்லாம் விலகட்டும், வியாதியை கொடுக்கிற பிசாசுகள் எல்லாம் வெளியேறட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சரீரத்தில் காணக்கூடிய வலிகள் ஹல்லேலூயா, எலும்புல ஒரு ஜீவன் இறங்கட்டும், எலும்பு மஞ்சங்களுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தசைகளுக்குள்ள, நரம்புகளுக்குள்ள இப்பொழுது ஒரு வல்லமை இறங்குகிறது. ஓ ரீமா காரதல்லா பஷாபலா பரிக்கலா தியான் சொன்னதுபி, மெய்யாகவே எங்கள் பாடுகளையும் துக்கங்களையும் நீர் சுமந்தீரே எசப்பா. இப்பொழுதே ஒரு அற்புத சுகம், அற்புத சுகம், அவருடைய தழும்புகளால சுகம், என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளால சுகம். ஹல்லேலூயா. சகோதரி ஒருவங்களுக்கு உங்களுடைய வயிறு வீங்கி போயிருக்கு, கர்த்தர் சொல்றார் உங்களுடைய வயிறு வீக்கத்தில் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அது நிமித்தம் உங்கள் கால்களில் வீக்கம், பயத்தோடு இருக்கிறீங்க. ஒருவேளை கிட்னியில் எதுவும் பிரச்சனை இருக்குமோ என்னென்று தெரியலையே, மருத்துவத்தை போக நீங்க பயப்படுறீங்க. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள கிரியை செய்யக்கூடிய பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும். உங்கள் வயிற்று பகுதியில் மறைந்திருக்கிற சத்துருக்கள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை இடுகிறேன். ரீமா கரதலபா ஷேவலேபர் யாக்கோலதி யான் சொன்னதுபி, ரீமா ஷாதல யான் சொன்னதுபி. ஒரு சகோதரி உங்களுக்கு உங்க தலையை உங்களுக்கு ஒரு தலை சுற்றல் போல இருக்கு. இப்படி ஜெபிக்கிற அந்த நேரத்தில் தானே ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உங்கள் தலையில கைகளை வைங்க. உங்க தலை சுற்றல் போல இருக்கும் பொழுது நான் இப்ப ஜெபிக்கிற அந்த நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு அசைவு, உங்களுக்குள்ள தலை சுற்றல் போல ஏதோ ஒரு கிறக்கம் வர்றது போல உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும்னு சொன்னா உங்க கைகளை இப்படி தலையில வைங்க. ஆவியானவர் உங்களை தொடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் உங்களை தொடுகிறார். உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் உங்களை விட்டு விலகுகிறது, உங்கள் வியாதிகள் உங்களை விட்டு விலகுகிறது இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பிசாசுகள் உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. உங்களை அலைக்கழிக்கிற சர்ப்பத்தின் ஆவிகள், வலு சர்ப்பத்தின் பிசாசுகள் எல்லாம் வெளியேறுது இயேசுவின் நாமத்தினாலே. ரீமா ஷாதல ரதலபா ரிபாலா ஷீதியா கோலாதியான் சொல்லுதபி. ஹல்லேலூயா. உங்க கைகளை இந்த நேரத்தில் உங்க தலையில வையுங்க. எத்தனை பேர் இருக்கிற உங்க கைகளை உங்க தலையில வையுங்க. நான் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எத்தனை பேர் அப்பா இதுல இணைந்து இருக்கிறார்களோ, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். சபிக்கப்பட்ட ஆவிகள், வேதனை கொடுக்கும் பிசாசுகள், சரீரத்தில் கிரியை செய்கிற அத்தனை பிசாசுகள் வெளியேறட்டும். ஹல்லேலூயா. வியாதிகள் இப்பொழுது நீங்கி போகட்டும். பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் அப்பா, பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கட்டிகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும். நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும். இப்பொழுதே ஜீவன் இறங்கட்டும். ஒரு வல்லமை கால்களுக்குள்ள இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா முழங்கால்ல காணக்கூடிய வலிகள் மறைகிறது. ஹல்லேலூயா. தாய் ஒரு தாயார், அவங்க ஒரு பெரிய நல்ல வயசான ஒரு தாயார், கர்த்தர் சொல்லுகிறார் உங்க முழங்கால்ல காணக்கூடிய வலிகள் மறைகிறது இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கால்களை நீங்கள் அசைத்து பாருங்க, எழுந்து நடந்து பாருங்க. ஹல்லேலூயா. மகிமை இறங்குகிறது இப்பொழுது. இயேசுவை, என் இயேசு உங்க அருகில் இருக்கிறாராம். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், என் இயேசு உங்க அருகில் இருக்கிறார். எப்போ அந்த ஜெபத்தை கேட்க ஆரம்பிச்சீங்களோ, எப்போ அந்த ஜெபத்தில் நீங்கள் பங்கெடுத்தீங்களோ, அப்பொழுதே என் தேவ ஆவியானவர் உங்கள் அருகில் இறங்கி நிற்கிறார். தேவ மகிமை உங்கள் அருகில் நிற்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவளே நீ பாக்கியவதி. ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவளே நீ பாக்கியவதி. உன் விசுவாசத்தினால் உனக்கு சுகம் உண்டாகட்டும். உன் விசுவாசத்தினாலே உனக்கு
உனக்கு சுகம் உண்டாகட்டும். இந்த கிறிஸ்து இயேசுவின் மேல் வைத்திருக்கிற உன் விசுவாசத்தின்படியே உனக்கு அற்புத சுகம் உண்டாவதாக, உண்டாவதாக. இப்பொழுது அற்புத சுகம் உனக்கு உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே உன் இதய துடிப்பு சீராக செயல்படட்டும். ஹல்லேலூயா. மார்புல காணக்கூடிய வலிகள், இதயத்துல காணக்கூடிய வலிகள், பயத்தோடு இருக்கிற ஹல்லேலூயா சகோதரனே, உன் இதயத்துல காணக்கூடிய வலி உன்னை விட்டு விலகுகிறது. சோல்ற 2 சோல்றல வலி இயேசுவின் நாமத்துல என் தேவன் சொல்லுகிறார், உன் 2 சோல்றல இருக்கிற வலிகள் இப்பொழுது உன்னை விட்டு விலகுகிற இயேசுவின் நாமத்தினாலே. சகோதரனே, உன் தலையில விடாத ஒரு வலி இருந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், விடாத வலி, விடாத வலி, தலை எப்பொழுதும் வலித்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு. ஹல்லேலூயா. மகிமை இந்த நேரத்தில் இறங்குகிறது. என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புள்ள கரங்கள் உங்க மேல வைக்கப்படுகிறது. வலிகள் உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. உங்க தலைவலி உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத பிசாசை மகன் மேலிருந்து கைகளை எடு என்று நான் கட்டளையிடுகிறேன், எடு என்று நான் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. மகனை தொடுவதற்கு எந்த பிசாசுகளுக்கும் அனுமதி இல்லை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். எத்தனை பேர் இப்போ என்னோடு சேர்ந்து இணைஞ்சு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எந்த சுகர், டயபெட்டிஸ் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நார்மலாக கடவுது. இயேசுவின் நாமத்தில். இயேசு பிளட் பிரஷர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நார்மலாகட்டும். ஓ ரீமா காரதலபா ஷாபலபரியான் சுரதிபி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வியாதிகளுக்காக நான் மீண்டும் ஜெபிக்கிறேன். பலவீனங்கள் உங்கள் சரீரத்தில் இருக்கும்னு சொன்னா இப்பொழுது விசுவாசத்தோடு அந்த இடத்துல கைகளை வைங்க. எந்த இடத்துல உங்களுக்கு வியாதி இருக்கிறதோ, எந்த இடத்துல பலவீனம் இருக்கிறதோ, என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளால சுகம் இப்பொழுது, சுகம் இப்பொழுது, இப்பொழுது அற்புத சுகத்தை என் இயேசு கட்டவிழ்க்கிறார், என் இயேசு கட்டவிழ்க்கிறார். ஓ ரீமா கரதலபா ஷாபலபரியான் சொன்னதுபி. அநேக வியாதிகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. மன்னிக்க முடியாத தன்மை, உங்க இருதயத்துல கசப்பு. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை மன்னியும், என் பாவங்களை என்னை விட்டு விலக்கும், உங்க ரத்தம் என்னை கழுவட்டும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து ஜெபித்து பாருங்க. விடுதலை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இது உங்கள் நேரம், இது விடுதலை பெற்றுக்கொள்ளும் நேரம். ஏதோ மொபைல்ல ஏதோ நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஏதோ டிவியில பார்க்கிறேன்னு சொல்லி இல்ல. உங்க இருதயத்தை கர்த்தருக்கு திறந்து கொடுங்கள். இந்த நேரத்தில் உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துங்கள். இயேசுவே, நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவேன். இந்த ஜெபம் முடிவதற்குள்ள நான் அதிசயத்தை பார்ப்பேன். என் கைகள் செயல்படாத என் கரங்கள் செயல்படும், நடக்க முடியாத என் கால்கள் ஹல்லேலூயா பலன் அடையும், நான் நடப்பேன் சொல்லி பாருங்க. இயேசுவின் நாமத்தில் கிட்னி சீராக செயல்படும், என் இதயம் சீராக துடிக்கும் சொல்லி பாருங்க. என் கண்களில் பார்வை தெளிவாகும் சொல்லுங்க. என் தலைவலி மாறும். ஹல்லேலூயா. என் கேன்சர் கட்டிகள் மறைந்து போகும். ஹல்லேலூயா. மரி செத்து போன என் சரீரத்தில் இருக்க அவயங்கள் உயிர் வரும். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். மருத்துவ ரிப்போர்ட்டுகள் இனி இயேசுவின் நாமத்தில் மாற கடவுது, மாற கடவுது, மாற கடவுது. மருத்துவ ரிப்போர்ட்டுகள் இயேசுவின் நாமத்தில் மாற கடவுது. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. 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 Thank you Jesus. வேதம் சொல்லுகிறது மல்கியா 4:2 அவருடைய சேட்டைகளின் கீழ் ஆரோக்கியம், அவருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உங்களுக்கு என் தேவன் பலமாயிருப்பார், உங்களை பாதுகாப்பார். அவருடைய சேட்டைகளின் கீழ் காணக்கூடிய அந்த ஆரோக்கியம் இப்பொழுது ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். ஹல்லேலூயா. அந்த சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். ஹல்லேலூயா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். அற்புத சுகம் இப்பொழுது பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, மரணத்துக்கு ஏதுவா இருக்கிற வியாதியில் இருப்பீங்கன்னு சொன்னா பயப்படாம இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா அந்த இடத்துல கைகளை வைங்க. விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்க. ஏசப்பா, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் மூன்றுக்கும் சொந்தக்காரர் நீங்க. உங்ககிட்ட என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன், உங்ககிட்ட நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி பாருங்க. என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், என் மீறுதல்களை மன்னியும். உடைய ரத்தம் என்னை கழுவட்டும், என்னை பரிசுத்தவானாய் மாற்றும், என்னை நீதிமானாய் மாற்றும் சொல்லி பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவரே உங்களை அழைத்தவர், அவரே உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர், அவரே உங்களை நீதிமானாய் மாற்றுகிறவர், அவரே உங்களை மகிமையும் படுத்துவாராம். ஹல்லேலூயா. ரீமா கரதலபா ஷிபிலி பிராயான் துனதி ரீமா ஷாதல ரதல ரிகலதியான் துனதிபி. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் இப்பொழுது உங்களை விட்டு விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் கிரியைகளுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஒருவேளை உங்க வாழ்க்கையில பிசாசுடைய அலைக்கழிப்பு இருக்கும்னு சொன்னா, பிசாசின் போராட்டம் இருக்கும்னு சொன்னா, ஹல்லேலூயா, கெட்ட சொப்பனங்கள் ஹல்லேலூயா வலுசற்பத்தின் ஆவிகள் உங்கள் வாழ்க்கையில வரும் என்று சொன்னாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன்.
ஓ ரிமாகாரதலபா ஷாபலபரியான் சொன்னதிபி ஹalleluya. கர்த்தருடைய ராஜ்யத்தின் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உன்னதத்தின் பலனால உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்புவீராக ராஜா. பரலோக ராஜ்யம் இப்பொழுது இறங்கட்டும் ஹalleluya. ராஜ்யத்தின் வல்லமைகள் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே அப்பா ஹalleluya. பிசாசின் ராஜ்யங்கள் சுட்டரிக்கப்படட்டும். பிசாசின் ராஜ்யங்கள் எல்லாம் செயலற்று போகட்டும். எந்தெந்த பிள்ளைகள் மேல பிசாசின் ராஜ்யங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த பிள்ளைகள் மேல ஹalleluya பிசாசுடைய கிரியைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ, அத்தனை கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நான் துண்டிக்கிறேன். நான் துண்டிக்கிறேன். அந்த தொடர்புகளை துண்டிக்கிறேன். பிள்ளைகள் மேல காணக்கூடிய அந்த தொடர்புகளை நான் துண்டிக்கிறேன். பாவத்தில் ஒருவேளை பிடியில நீங்க இருக்கலாம், பாவ கட்டுகளில் நீங்கள் இருக்கலாம், உங்க பிள்ளைகள் இருக்கலாம், உங்க கணவர் இருக்கலாம், விபச்சாரத்தில் வேசித்தனத்தில் பிடிக்கப்பட்டு இருக்கலாம், மதுபானத்துக்கும் போதை வஸ்திரத்திலும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம், இல்லை என்று சொன்ன மொபைலுக்கு இன்டர்நெட்டுக்கும் கேமுக்கு உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். எந்த அடிமைத்து இல்லைன்னா டிவி சீரியலுக்கும் பாருங்க எதற்காக உங்க நேரத்தை பிடுங்கும்படி உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். இப்பொழுது அத்தனை அடிமைத்தனத்தின் ஆவிகள், அடிமைப்படுத்துகிற பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். Out in the mighty name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். அத்தனை பிசாசுகளும் வெளியேறட்டும். விட்டு கொடுங்க. அந்த நேரத்தில் இயேசுவே நீ விடுதலை ஆக்கும் என்று சொல்லுங்க. ஹalleluya. உங்களுக்கே உங்க பாவங்கள் தெரியும், உங்க அக்கிரமங்கள் தெரியும், நீங்க பண்ற மீறுதல்கள் தெரியும். இது தவறுன்னு செய்தும் தெரிஞ்சும் அதை தாண்டி போறீங்க. ஹalleluya. குடும்ப நபர்களிடத்தில் அன்பா இருக்க முடியல. ஹalleluya. உங்க மருமகளை மன்னிக்க முடியல, உங்க மாமியாரை மன்னிக்க முடியல, மாமனாரை மன்னிக்க முடியல, சகோதரனை மன்னிக்க முடியல, சகோதரியை மன்னிக்க முடியல. இப்படிப்பட்ட கிரியைகள் உங்களுக்குள்ள காணப்படும் என்று சொன்னால் அது வியாதியாய் மாறுகிறது. அதுதான் பாவம். அந்த பாவம் தான் சாபமாய் மாறுகிறது. இந்த சாபம் உங்களை தொடர்ந்து வரக்கூடாது என்று நீங்க நினைப்பீங்கன்னா இந்த நேரத்துல எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே எசப்பா, நான் யார் மேலாவது கோபங்க வைத்திருப்பேன்னு சொன்னா, யாரையாவது மன்னிக்க முடியாத சூழ்நிலை என் இருதயத்துல கசப்பை வைத்திருப்பேன்னு சொன்னா, இப்பொழுது மன்னிக்கிறேன். உங்க ரத்தம் என்னை கழுவட்டும். உங்க ரத்தம் என்னை கழுவட்டும் அப்பா. உங்க ரத்தம் என்னை கழுவட்டும் டாடி. என்னை கழுவுங்க ராஜா. ஹalleluya. என்னை பரிசுத்தமாக்கும், அப்பொழுது நான் பரிசுத்தமாவேன். என்னை நீதிமானாய் மாற்றும், அப்பொழுது நான் நீதிமான் ஆவேன். ஹalleluya. சொல்லி பாருங்க. ஹalleluya. என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். இயேசுவே, உம்முடைய சித்தம் என்னை சுத்தமாக்குவதே. என்னை சுத்தப்படுத்தும் சொல்லி பாருங்க. இயேசுப்பா, உம்முடைய ரத்தம் என்னை சுத்தப்படுத்தட்டும். ஹalleluya. அநேகருடைய சரீரத்தில் நான் பார்க்கிறேன், பிசாசுகள் இந்த நேரத்தில் விலகுகிறது. உங்க பாவங்களை அறிக்கை செய்கிற பொழுதே உங்க சரீரத்தில் வியாதிகள் உங்களை விட்டு விலகும். உங்களை பிடித்திருக்கிற பிசாசுகள் விலகும். ஹalleluya. ஒரு மனுஷன் செய்த பாவத்தின் நிமித்தமாக வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்யாதவர்களையும் அது ஆண்டு கொண்டது. கொண்டதாம். உங்களை நீங்களே உத்தமர்னு சொல்ல முடியாது. எவன் ஒருவன் தன்னை நான் நீதிமான் என்று சொல்லுவானோ அவன் பொய்யன் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னைத்தானே நீங்கள் நீதிமான் என்று சொல்லிக் கொள்ளவே முடியாது. ஹalleluya. உலகத்துல வந்த எந்த மனுஷனும் பாவி. இந்த உலகத்துல வந்த ஒவ்வொரு மனுஷனும் அவன் பாவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனும் நீதிமான் அல்ல. இன்றைக்கு நாம் நீதிமான் என்று சொல்லப்படுவோம் என்று சொன்னால் அது கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே. ஹalleluya. அவருடைய நீதி நிமித்தமாக நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய நீதி, கிறிஸ்து இயேசுவின் நீதி, அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கத்தினாலே ஹalleluya நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya. ஆனால் இந்த நீதிமான் என்கிற இடத்துல நீங்கள் விசுவாசத்தோடு இப்பொழுது நிற்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவரே, என் பாவங்களை நான் அறிக்கையிடுகிறேன், என் குற்றங்களை நீர் மன்னியும், ஹalleluya. உமக்கு முன்பதாக நான் திறந்த புத்தகமாக இருக்க விரும்புகிறேன். என் பாவங்களை எல்லாம் நான் அறிக்கையிடுகிறேன். ஹalleluya. நீங்க மறைக்காம ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஒருவேளை என் கணவரை மன்னிக்க முடியாம இருக்கலாம், என் மனைவியை மன்னிக்க முடியாமல் இருக்கலாம், என் பிள்ளைகளை மன்னிக்க முடியாமல் இருக்கலாம், என் குடும்பத்தில் யாரோ ஒரு நபரை மன்னிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது நான் மன்னிக்கிறேன் அப்பா. ஹalleluya. என்னை நீர் மன்னியும் சொல்லுங்க. ஹalleluya. நீங்கள் பிறருடைய பாவங்களை மன்னிக்கிற பொழுது உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை இந்த நேரத்தில். ஹalleluya. இதுதான் விடுதலையின் வார்த்தை. ரிமாக்கார, உங்களை பிடித்து வைத்திருக்கிற அந்த இருமாப்பு, பெருமை என்கிற பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். நான் என்கிற ஹalleluya அந்த கிரிகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. பெருமையின் ஆவிகள் இப்பொழுது எல்லாம் வெளியேறட்டும். பிள்ளைகளை விட்டு பெருமையின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. பெருமை கொள்ளுகிறவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான், தேவனுக்கு எதிரியாக
எதிராக இருக்கிறான். ஹல்லேலூயா. என் தேவனே அவனுக்கு எதிராக நிற்பார். ரீமா கரதலபா ஷிபி. பெருமை ஆவிகள் விழுந்து போகட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ரீமா கரதலபா ஷாபலபரியான் நதிபி. இப்பொழுது மகிமை இறங்கட்டும் அப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இப்பொழுது பிள்ளைகளுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. எத்தனை பேர் இதில் பங்கெடுக்கிறீர்களோ, எத்தனை பேர் இந்த நேரத்தில் உண்மையாக உங்கள் உள்ளத்திலிருந்து இப்பொழுது வேண்டிக் கொள்கிறீர்களோ சொல்லுங்க. இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா, என் இருதயத்துக்குள்ள உமக்கு மாத்திரமே இடம் இனிமே. ஹல்லேலூயா, என் இருதயத்தை சுத்தப்படுத்தும், என் இருதயத்தை சுத்தப்படுத்தும் அப்பா சொல்லி பாருங்க. ஓ ரீமா கரதலபா ஷாபலபரியான் சொன்னதுபி. என்னோட ஜெபிக்கிற அந்த நேரத்தில் அசுத்த ஆவிகள் உங்களை விட்டு வெளியேறுகிறது, அலைக்கழிக்கிறது. ஒரு வாலிப சகோதரி உன்னை அலைக்கழிக்கிறது. உன் வயிற்றுக்குள்ள அந்த ஊறுகிற சர்ப்பம் உன்னை அலைக்கழிக்கிறது, வேதனைப்படுத்துகிறது. பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியை, வலு சர்ப்பத்தின் பிசாசை, அந்த வயிற்றுக்குள்ள மறைந்திருக்கிற அத்தனை ஆவிகளும் வெளியேறட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால். வெளியேறட்டும் இப்பொழுது. அந்த வயிற்றுக்குள்ள மறைந்திருக்கிற பொல்லாத பிசாசுகள், வலு சர்ப்பத்தின் ஆவிகள், வலு சர்ப்பத்தின் ஆவிகள், என் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். சபிக்கப்பட்ட பிசாசை, இச்சையை தூண்டுகிற ஆவிகள், அருவருப்பான கிரியைகளை செய்யும்படி உங்களை தூண்டுகிற அத்தனை பிசாசுகளும் வெளியேறட்டும். ஒன்றுக்கு உங்க மேல தகுதி இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் மீட்கப்பட்ட பிள்ளைங்க, மீட்கப்பட்ட பிள்ளை சொல்லி பாருங்க. எசப்பா, நீங்க என்ன மீட்டு எடுத்துட்டீங்க சுவாமி. ஹல்லேலூயா. விட முடியாத பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் சொல்லுங்க. அவர் ஒருவரே உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை எனக்கு தாங்க ராஜா. இந்த பாவத்தை மேற்கொள்ளும்படி எனக்கு வல்லமை அதிகாரத்தை தாங்க ராஜா. ஹல்லேலூயா. என்னால முடியல சுவாமி. ஒப்புக்கொள்ளுங்க, ஒப்புக்கொள்ளுங்க. உங்க பாவத்தை நீங்க ஒப்புக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக உங்க இருதயத்துக்கு தெரியும் நீங்க செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், ஹல்லேலூயா, அருவருப்பான விஷயங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பதாக நிர்வாணமா இருக்கு, மறைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரிடத்தில் அறிக்கை செய்து பாருங்க. இப்பொழுதே விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே, இப்பொழுதே விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. ரிமா ஷாதரதல்லபா ஷகலதியான் துனதி. மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது இறங்குகிறது. மகிமை இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்குகிறது. ஹல்லேலூயா. நீதிமானுடைய கூடாரத்துல கம்பீர சத்தம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானுடைய கூடாரத்துல கம்பீர சத்தம் உண்டு. இப்பொழுதே ராஜா, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், என்னோட ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீதிமான். நீங்கள் ஒவ்வொருவரும் நீதிமான் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்துக்குள்ளாக வந்த, அவருடைய செட்டைகளின் கீழ் வந்த நீங்கள் ஒவ்வொருவரும் நீதிமான். என் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது கழுவட்டும், கழுவட்டும், கழுவட்டும். சொல்லி பாருங்க, இயேசுவின் ரத்தம் இப்பொழுது உங்களை கழுவுகிறது. உங்கள் இருதயத்தை கழுவட்டும். ஹல்லேலூயா. அந்த சிந்தையை கழுவட்டும். சொல்லுங்க, சிந்தையை கழுவுங்க ஏசப்பா, என் சிந்தையை கழுவுங்க ஏசப்பா. கேடான எண்ணங்கள், சிந்தனைகள் எனக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிந்தையை கெடுக்கிற ஆவிகள் எல்லாம் வெளியேற. ஹல்லேலூயா. சிந்தையை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நம்முடைய சிந்தையை கவர்ந்தவர் ஒருவர் மாத்திரமே இருக்க முடியும். அவர்தான் கிறிஸ்து இயேசு. கிறிஸ்து இயேசு உங்க சிந்தையை கவர்ந்தவர், உங்கள் உள்ளத்தை கவர்ந்தவர், உங்கள் இருதயத்தை கவர்ந்தவர், உங்கள் எண்ணங்களை கவர்ந்தவர், உங்கள் நினைவுகளை நித்தமும் கவர்கிறவர். எப்பொழுதும் அவர் மாத்திரம்தான் இருக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ரீமா கரதலபா ஷவரவரியான் சொன்னதுவி. எப்படிப்பட்ட ஆவிகளும் இப்பொழுது வெளியேறட்டும். ஹல்லேலூயா. சகோதரி, உங்க சரீரத்துல ஒரு ஆட்டத்தை கொடுக்குது பிசாசு, நான் பார்க்கிறேன். ரீமா கரதலபா பொல்லாத ஆவியே, ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு, வெளியேறு இயேசு நாமத்தினாலே. ஹல்லேலூயா. 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 Thank you Holy Spirit. மகிமை உங்க வீட்டுக்குள்ள இறங்கி கொண்டு இருக்கிறதுங்க. என்னோடு இணைந்து நில்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துல இணைந்து இருக்கிற உங்க அருகில என் தேவ ஆவியானவர் அவர் நிற்கிறார். என் தேவனுடைய மகிமை உங்க மேல இறங்கி நிற்கிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறது மாத்திரமல்ல, தேவ பிரசன்னம் உங்க மேல வந்து நிக்குது. நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. தேவ மகிமை உங்க அருகில் இருக்குது, பெற்றுக்கொள்ளுங்க. என் தேவ ஆவியானவர் உங்க மேல அசைவாடி கொண்டு இருக்கிறார். என் தேவ ஆவியானவர் உங்க மேல அசைவாடி கொண்டு இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், அப்பொழுது நான் பரிசுத்தமாவேன். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் மாற வேண்டுமா சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஒரு விடுதலை இந்த நேரத்தில், உங்கள் எண்ணங்களில் விடுதலை, உங்க எண்ணத்துல விடுதலை, ஒரு விடுதலை உண்டாகட்டும். பயத்தின் ஆவியே இயேசு நாமத்தினாலே. ஒரு சகோதரிகள் பயத்தினாவி, பயத்தினாவி, எதுக்கு எடுத்தாலும் பயம். இந்த காரியம் நடக்குமோ நடக்காதோ, நடக்குமோ நடக்காதோ, இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா. உன் புலம்பல் ஆண்டவர் பார்க்கிறார். புலம்பாதே. நீ இனி புலம்பக்கூடிய ஆவிகளா வெளியேறட்டும், வெளியேறட்டும்,
விசுவாசை அறிக்கை பண்ணக்கூடிய ஹல்லேலூயா வல்லமையுள்ள என் தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வருவாராக. விசுவாச அறிக்கை பண்ணக்கூடிய தேவ ஆவியானவர் ஹல்லேலூயா. புலம்புகிற பொல்லாத ஆவி அல்ல, இயேசுவின் நாமத்தில் புலம்பலின் ஆவிகள் எல்லாம் பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் இப்பொழுது. மகிமை இந்த நேரத்தில் உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை கழுவட்டும். சொல்லி பாருங்க, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. இந்த நேரத்தில் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இயேசப்பா, இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்பத்தில் காணக்கூடிய பிள்ளைகள் ஹல்லேலூயா இயேசப்பா ஹல்லேலூயா, இப்பொழுதே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய நெருக்கங்கள், போராட்டங்கள் எல்லாம் மாறி போகட்டும் அப்பா. பிள்ளைகளின் சிந்தை கெட்டு போகாதபடிக்கு ஹல்லேலூயா இயேசப்பா, வாலிப பிள்ளைகள் கெட்டு போக முடியாதபடிக்கு என் தேவனுடைய கரம் இறங்கி நிற்கட்டும். பிசாசுடைய எந்த கிரியைகளும், எந்த தந்திரமும், ஹல்லேலூயா மனுஷனுடைய எந்த தந்திரமும் இயேசுவின் நாமத்தில் வாலிப பிள்ளைகளை தொடக்கூடாது. வாலிப பிள்ளைகளை சுற்றிலும் என் தேவ அக்கினி இறங்கட்டும். ஹல்லேலூயா. வாலிப பெண் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவே. ஹல்லேலூயா. என் கர்த்தருடைய கரம் பெண் பிள்ளைகள் மேல இப்பொழுது அமரட்டும். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. அப்பா, நீங்க சொன்னீங்க உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுறான்னு சொல்லியிருக்கீங்க. வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் டாடி. அமராஜேசப்பா, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கட்டும். தேவ சமாதானம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பட்டும். இதில் எத்தனை பேர் இணைந்தார்களோ அவர்கள் வீடுகளில் என் தேவ மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. என் கர்த்தருடைய மகிமை உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா இயேசுவே ஹல்லேலூயா. சொல்லி பாருங்க, ஆண்டவரே என்னை ரட்சியும், எங்கள் யூத ராஜ சிங்கமே எங்களை ரட்சியும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். சொல்லி பாருங்க, ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தான் பரிசேயன் என்கிற குருடன் பாருங்க. ஹல்லேலூயா விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தானா. இந்த ஜெபத்துல என்னோடு இணைந்து நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல ஹல்லேலூயா, இப்பொழுது உங்களுக்கு விடுதலை. என்னோடு சேர்ந்து நீங்க ஜெபிக்கிற இந்த வேளையில என் தேவனுடைய கரம் உங்க பிள்ளைகள் மேல இறங்குகிறது, உங்க பெற்றோர் மேல இறங்குகிறது, உங்க கணவர் மேல இறங்குகிறது, உங்க மனைவி மேல இறங்குகிறது. ஹல்லேலூயா. உன் சகோதரர் மேல இறங்குகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உன் சகோதரி மரித்து போக மாட்டா. ஒரு சகோதரி தன் சகோதரிக்காக நீங்க பயந்து போய் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எங்க அவங்களுக்கு ஏதாவது நடந்துருமோ ஆயிருமோன்னு சொல்லி, இல்ல சகோதரி. ஹல்லேலூயா. உன் சகோதரியை என் ஆண்டவர் நேசிக்கிறார், விடுதலை பண்ணுவார், கவலைப்படாதுங்க. ஓ ரீமா காரா தலபா ஷாபலா பரியான்னு சொன்னதுபி. ஹல்லேலூயா. Thank you. அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா. நடக்க முடியாத உங்கள் கால்களை அசைச்சு பாருங்க. அதிசயம் நடந்து கொண்டு இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உன்னை பிடித்த தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில். கடன் பாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட கடன் பாரங்கள் இப்பொழுது விலகட்டும் அப்பா. புதிய வழிகள் உண்டாகணும் சுவாமி. கடனை அடைக்கத்தக்கதான வழிகளை ஆண்டவனில் கொடுப்பீராக ராஜா. அப்பா, சோதனை மாத்திரமல்ல, சோதனையிலிருந்து தப்பி போகும் போக்கை உண்டாக்குகிற என் ஆண்டவரப்பா நீங்க. ஹல்லேலூயா. அந்த கடன் பாரத்துல கொண்டு வந்து சிக்க வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த சிக்கலில் இருந்து விடுதலை உண்டாகட்டும். புதிய வாசல் திறக்கட்டும். ஐஸ்வர்யத்தின் தேவன் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. நாங்கள் தரித்திரர் ஆக கூடாது என்பதற்காக அப்பா, தரித்திரர் ஹல்லேலூயா நாங்கள் ஆகவே கூடாது நினைத்த ஒரே தெய்வம் நீங்க மாத்திரம் தான் சுவாமி. அமராஜேசப்பா ஹல்லேலூயா. வேதம் சொல்லுறது நீர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. எங்கள் ராஜாதி ராஜா, எங்கள் யூத ராஜ சிங்கம். அமராஜேசப்பா ஹல்லேலூயா. வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொன்னீங்க, பூமியும் அந்த நிறைவும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா அப்பா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் ராஜாதி ராஜா நீர் எங்களுக்காக தரித்திரரானீர். சிலுவையில நீர் எங்களுக்காக தரித்திரரானீர். எதற்காக? நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மாறும்படி. ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கடன் பாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட கடன் பாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. வழி ஆண்டவர் எங்க இருந்தாலும் ஓபன் பண்ணுவார். நீங்க இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு கையை உயர்த்தி நின்று பாருங்க. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. ஏசப்பா, இந்த ஜெபத்தில் நான் இணைஞ்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் விசுவாசத்தோடு இணைகிறேன். நான் விசுவாசத்தோடு கைகளை உயர்த்துகிறேன். இந்த நேரத்தில் சொல்லி பாருங்க, ஆண்டவரே என் கடன் பாரங்கள் என்னை விட்டு விலகும். அதற்கேற்ற வழிகளை என் தேவன் உருவாக்குவார். வனாந்திரத்திலும் வழியை உண்டாக்குவார். கற்பாறையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணுகிறவர் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். உன்னால எப்போ முடியலையோ, உன்னால எப்போ அதை செய்ய முடியலையோ, எப்போ உன்னால சாதிக்க முடியலையோ, எப்போ உன்னால விடுதலையாக முடியலையோ, நீ முழுவதுமாக ஆண்டவரிடத்துல வந்து சரண்டர் ஆகு. ஹல்லேலூயா. அவரிடத்துல உன்னை ஒப்புக்கோடு. சொல்லிப்பார், ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும். இந்த கடன் பாரத்தின் விடுதலை ஆக்கும். இந்த சூழ்நிலை வெளியே கொண்டு வாரும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை.
தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரர் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய பாவத்திலிருந்து நீங்கள் வெளியில் வாங்க. இது இந்த நேரத்தில் ஆவியானவர் இந்த இருதயத்தில் அவர் உணர்த்துகிற காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியத்தில் இருக்கிறீங்க, மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்ல விடுங்க, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தை சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ரீபாக்கார தலபா ஷபல பரியான் சொன்னதுபி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய இருதயம் மிகுந்த வேதனை அடைகிறது. ஹல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க, விபச்சாரத்தில் அடிமையாக இருக்கிறவங்க. ஓ ரீமாக்கார தலபா தவறான உறவுகளில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது அந்த அசுத்த ஆவிகள் உங்களை விட்டு விலகட்டும். ஹல்லேலூயா. தவறான இச்சையை பாருங்கள், இச்சையை தூண்டுறது ஒரு பிசாசு. அதுக்குன்னு ஒரு பிசாசு இருக்குது. நீ நிறைய பேருக்கு தெரியறதில்ல. உங்கள் சரீரத்தில் அது தூண்டும், உங்கள் எண்ணங்களை தூண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போவுமே பாருங்கள், எப்போ பிசாசு இந்த இச்சையை அவன் தூண்டுவான், அருவருப்பான விஷயத்தை உங்கள் எண்ணங்களில் போடுவான் அப்படின்னா, அவன் உங்களுக்கு முன்னாடி தோற்று போகிற பொழுது தான். நம்ம பயப்படக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் உறுதியாக நின்று பாருங்கள். இந்த இடத்த நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா, ஹல்லேலூயா, என் தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஓ ரீமாக்கார தலபா ஷபல பரியான் சொன்னதுபி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருவருப்பான ஆவிகள் விலகுகிறது. உங்கள் சரீரத்தில் அருவருப்பின் ஆவிகள் விலகுகிறது, அசுத்த ஆவிகள் விலகுகிறது. இயேசு நாம் சொல்லி பாருங்க, கைகளை வைத்து உங்கள் தலையில் கை வச்சு, ஆண்டவரே இந்த அருவருப்பின் ஆவி என்னை விட்டு விலகி போகட்டும். உங்கள் கணவருக்காக ஜெபிச்சு பாருங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா, என் கணவரை விட்டு இந்த விபச்சாராய் வெளியே போகட்டும். சொல்லி என் மகனை விட்டு இந்த விபச்சார ஆவிகள் வெளியே போகட்டும். ஹல்லேலூயா. அநேகர் இன்னைக்கு அதில் அடிமையாக இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. பொல்லாத ஆவி வெளியேறட்டும். சபிக்கப்பட்ட பிசாசுகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, முதிர் வயது ஆனாலும் அந்த அருவருப்புலேருந்து வெளியே போக முடியாம எத்தனையோ பேர் இந்த ஜெபிக்கிறாங்க. ஹல்லேலூயா. விட முடியாத பாவங்கள், விட முடியாத அசுத்தமான கிரியைகளை பிசாசானவன் அவன் நடப்பிக்கிறான். அடிமைப்பட்டு போக வேண்டாம். ஹல்லேலூயா. அதில் நீங்கள் ஜெயிக்கணும். தேவ ஆவியானோட பலத்தை கேளுங்க. என்ன செய்யட்டும், ஒரு சகோதரி நீங்கள் ஆவிக்குரிய நான் என் இருதயத்தில் ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா சொல்கிறார், எப்படி நான் அதை ஜெயிக்கிறது? நான் சொல்கிறேன் பாருங்க. ஹல்லேலூயா. அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பாவங்களை மேற்கொள்ளும்படி, எப்படிப்பட்ட பாவங்களாக இருந்தாலும் சரி, அதை மேற்கொள்ளும்படி தேவன் நமக்கு தம்முடைய ஆவியை தந்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அதை மறந்து போகாதுங்க. ஹல்லேலூயா. எந்த ஹெல்ப்னாலும் சரி, நமக்கு உதவி செய்யும்படி தான் தேவ ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதற்காக தான் ரத்தம் சிந்தப்பட்டது. அதற்காக தான் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். அதற்காக தான் உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டது. ஏன் என்று தெரியுமா? இந்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணி. ஏன்னா அவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் பெயரே பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்குள்ள அவர் வருவார் என்று சொன்னால் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். அவருடைய ஒரே ஒர்க்கு அதுதான். கிறிஸ்துவின் அன்பை உங்கள் இருதயத்தில் ஊற்றுவார். எவ்வளவா இவனை நேசித்தார் பாரு. அந்த அன்பை காண்பித்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த துஷ்ட கிரியைகளை, துர்க்கிரியைகளை, அருவருப்புகளை உங்களை விட்டு அவர் விலக்குவார். அதுக்கு தான் ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படி. நீங்கள் ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிற பொழுது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட அவர் உங்களுக்குள்ள இருந்து விண்ணப்பம் பண்ணுவாராம். பயப்படாதுங்க. ஐயோ எனக்கு ஜெபிக்க தெரியலையே, எனக்கு அப்படி ஜெபிக்க தெரியல, இப்படி ஜெபிக்க ஒன்றும் வேண்டாங்க. நீங்க உட்கார்ந்து இருந்து பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும். இதை மட்டும் சொல்ல, அவரை மட்டும் கூப்பிட்டு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும், எனக்கு ஜெபிப்பதற்கு எனக்கு உதவி செய்யும், இந்த பிசாசை மேற்கொள்ளும்படி எனக்கு உதவி செய்யும். வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் உங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். வெள்ளம் போல சத்துருக்கள் வரட்டும், உங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுபவர் இந்த பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. அதற்காக விசேஷித்த விதமாக நமக்காக அவர் வாக்கு பண்ணப்பட்டு தரப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் அவர் இந்த நாள் முதல் கொண்டு, இந்த நிமிஷம் முதல் கொண்டு யாரெல்லாம் வாஞ்சியோடு, இந்த தாகத்தோடு இந்த ஆவியானவரை கேட்கிறார்களோ அவர்கள் மேலே இப்பொழுது என் தேவ ஆவியானவர் இறங்குவாராக. ஒரு அபிஷேகம் இப்பொழுது ஊற்றப்படட்டும். சகோதரி, நீங்க அபிஷேகத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுது என் தேவ அபிஷேகம் உங்க மேல இறங்குது. ஹல்லேலூயா. ரிமகரதலப ஷபலபரியான் துனதபி ரிபோ ஷமா லரதலா கலதியான் துனதபி. இப்பொழுது அபிஷேகம் உங்க மேல இறங்குகிறது, அனலாய் இறங்குகிறது. உச்சி முதல் பாதம் வரைக்கும் இப்பொழுது ஒரு அக்கினி உங்களை பற்றி பிடிக்கிறது. ஓ ரிமகரதலப ஷபலபரியான் துனதபி. ஹல்லேலூயா. என் தேவ ஆவியானவர் உங்கள் மேல அமருகிறார். என் தேவ ஆவியானவர் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறார். இப்பொழுது மகிமை உங்களை நிரப்புகிறது. ரிமகரதலபா. இங்க இருக்கிற இடத்துல அந்நிய பாஷையை பேசுங்க. புதிய பாஷையை ஆண்டவர் உங்கள் நாவுகளை அவர் கொடுக்கிறார். ரிமகரதலபா ஷபலபரியான் துனதபி ரிபோ ஷீதிலியான் துனத பலவாஷியான் துனதி நாவுராதலா மாவாஷிதியான் துனதி நாகரதியா மூலாதியான் துனதிபியா மௌகாரதியான் துனதிலபராசிதி மௌலாரதியான் தனதி
நான் சூதலா கரபலா யான் துனதி மௌலாதி யான் துனதலா பராஷியான் துனதி. மகிமை உங்க மேல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதுல எத்தனை பேர் நீங்க இணைந்திருக்கிறீர்களோ இப்பொழுது ஒரு அபிஷேகமானது உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. ரீமா ஷாதலா ரியான் துனதி. ஹல்லேலூயா. கட்டுகள் அவிழ்க்கப்படும். அந்நிய பாஷை பேசி பாருங்க, உங்கள் டங்ஸை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. ஆவியின் அபிஷேகத்தை நிறைந்து பாருங்க, உங்க கண்ணிகள் தெரிக்கும், உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. ரீமா காரது லிபாராபால ஷிபிலியான் துனதிபி நவ் காரது லியான் துனது நபரது யான் துனதி நவ் ஷாதல ராதல வாரியான் துனதிபி ஷீதிலி மாவா காரது நாதல தியான் துனதிபி. மகிமை ஒவ்வொரு மேலும் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிசாசுகள் வெட்கப்பட்டு போகட்டும். பிசாசுகள் எல்லாம் வெட்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசுகள் எல்லாம் வெட்கப்பட்டு போகட்டும். ஹல்லேலூயா. 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 ரிமா ராதாலா ராகாலா ரிகாலா ரிபாலா ரிபோ ஷீபிலி பரா லியா துனதிபி. நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க, யூதா கோத்திரத்து சிங்கத்தின் பிள்ளைகள். விசுவாசத்தோடு மார்பு தட்டி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. பாருங்க, மொர்தெகாய்க்கு விரோதமா ஆமன் பல திட்டங்களை போட்டு பார்க்கறான். அவனை எப்படியாச்சும் தூக்கு மரத்துல அவன் தொழுவில் அவன் தொங்க வச்சிருன்னு சொல்லி அவன் வீட்டுக்குள்ளேயே ஏற்பாடு பண்றான். ஒரு பெரிய தூக்கு மரத்தை ஏற்பாடு பண்றான். யாரை தூக்கி போடுறதுக்கு? மொர்தெகாயை தூக்கி போடுறதுக்கு. ஆனா அவன் மனைவிக்கு ஒரு வெளிப்பாடு வந்துச்சு பாருங்க. அவன் மனைவிக்கு ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. நீ மோதுறது யார்கிட்ட தெரியுமா? அவன் யூதன், அவன் யூதன், அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நீ அவனுக்கு முன்பதாக தாழ்ந்து போவது நிச்சயம். பாருங்க, மனைவிக்கு வந்துச்சு பாருங்க வெளிப்பாடு. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டோடைய பிள்ளைங்க. உங்களுக்கு முன்னாடி பிசாசுகள் தாழ்ந்து போகும், உங்களுக்கு முன்னாடி பிசாசுகள் விழுந்து போகும், உங்களுக்கு முன்னாடி எந்த சத்துருக்களும் எழும்ப முடியாது. உன்னை குற்றப்படுத்துகிறவர்களை என் ஆண்டவர் குற்றப்படுத்துவார். உன்னை குற்றப்படுத்துகிற நாவுகளை என் ஆண்டவர் குற்றப்படுத்துவார். ஹல்லேலூயா. உன்னை வேதனைப்படுத்துகிற நாவுகள் கட்டப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உன்னை வேதனைப்படுத்துகிற மனுஷிக ஆவிகளின் நாவுகள் இப்பொழுது கட்டப்பட்டு போகட்டும். உன்னை குற்றப்படுத்துகிற ஒவ்வொரு நாவுகளையும் இயேசு குற்றப்படுத்துவார். ரீமா ஷாதல ரபாலா ரிகால தியான் துனதிபி. மகிமை ஒவ்வொரு மேலும் இறங்கி கொண்டு இருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் ஹல்லேலூயா ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்து கைகளை விரித்து வானத்துக்கு நேராக ஹல்லேலூயா உங்கள் கைகளை உயர்த்தி நிற்கிற உங்க மேல இந்த தேவ அபிஷேகம் இறங்குகிறது. விடுதலை இந்த நேரத்தில், பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண விடுதலை இயேசுவின் நாமத்தில், பரிபூர்ண விடுதலை. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் விடுதலை. ஹல்லேலூயா. மகிமை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்கட்டும். திருமண தடையா இருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் திருமண காரியத்தில் அப்பா ஒரு அற்புதத்தை நீ செய்கிறீர், உமக்கு நன்றி. நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏற்ற துணையை ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வருவேன் சொல்றார். ஓ ரீமா காரதலபா ஷவலவியான் சொன்னது. ஒரு சகோதரி, நீங்க விசாவுக்காக, அதாவது ஃபாரினுக்காக, வெளிநாட்டுல பிரயாணத்துக்காக நீங்க காத்திருக்கீங்க. விசா காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். உங்க சூழ்நிலைகளை மாறுகிற இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. மகிமை உங்கள் வீட்டுக்குள் இறங்கி நிற்கிறது. இந்த நேரத்தில் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஜெபத்தில் இணைந்த உங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய கரம் உங்களை தொடட்டும். மகிமையின் ராஜா உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் இதில் இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நம்ம ராஜேசப்பா எத்தனை பேர் இங்கே இணைந்தார்களோ, எத்தனை பேர் அப்பா அந்த ஜெபத்தில் இணைந்தார்களோ, ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும் சுவாமி. நன்றியப்பா இயேசுவே. எங்கள் ஜெபத்தில் நீர் பதில் கொடுத்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்பா இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் அப்பா நீர் பலப்படுத்துவீராக. அமராஜா இசப்பா வியாதியிலே அவன் படுக்கை முழுவதும் மாற்றி போடுகிறவர். அநேகருடைய வியாதியின் படுக்கை நீர் மாற்றி போடி நான் நம்புகிறேன். படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் எழுந்து நடக்கட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா ஒரு மகிமை இந்த நேரத்தில் இறங்கட்டும். தெய்வ சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். கேட்ட வார்த்தையின்படி ராஜா அப்பா அந்த விதைத்த வார்த்தைகள் வசனங்கள் அது பலனை கொடுக்கட்டும். நம்ம ராஜா அற்புத சாட்சிகள் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என்னோடு இணைந்து ஜெபித்த இந்த ஜெபத்தில் இணைந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்.